بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் இறைவனின் மார்க்கம் இஸ்லாம் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். நாம் வாழ்கிற இந்த உலகில் எத்தனையோ மார்க்கங்களும் மதங்களும் மக்களால் நம்பப்படுகின்றன, பின்பற்றப்படுகின்றன. அவ்வாறு பின்பற்றப்படுகிற ஒவ்வொரு மதங்களையும் அதனை நம்புகிறவர்கள் இறைவனின் மார்க்கம் என்றுதான் நம்புகிறார்கள். முஸ்லிம்களாக இருக்கிற நாம் இஸ்லாமிய மார்க்கம் இறைவனின் மார்க்கம் என்று நம்புவதை போல கிறிஸ்தவ சமுதாய மக்கள் கிறிஸ்தவ மார்க்கம் இறைவனின் மார்க்கம் என்று வாதிடுகிறார்கள். இந்து சமூக சகோதரர்கள் இந்து மதம்தான் இறைவனின் மார்க்கம், கடவுளின் மார்க்கம் என்று அதை நம்புகிறார்கள். பௌத்தர்களிடத்திலே கேட்டால் அவர்கள் தங்கள் மார்க்கத்தை முன்னிறுத்துகிறார்கள். சீக்கியர்களிடத்திலே விசாரித்தால் அவர்களும் தங்களது சமயத்தை இறை மார்க்கம் என்று நம்புகிறார்கள். இப்படி உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு மதத்தவர்களும் ஒவ்வொரு சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்களும் தாங்கள் செல்லுகிற நம்புகிற கடைபிடிக்கின்ற மார்க்கம்தான், வழிமுறைதான் இறைவன் அருளி இருக்கிற வழிமுறை, இறைவனிடத்திலே சென்று சேர்வதற்குரிய வழிமுறை, ஆன்மீகத்திலே மோட்சம் பெறுவதற்குரிய வழிமுறை என்று ஒவ்வொரு மதத்தவர்களும் தம்முடைய மதத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே இந்த எல்லா மதங்களும் இறைவனிடத்திலே சென்று சேர்வதற்குரிய இறை மார்க்கங்களா, இறைவனின் வழிகாட்டுதலா என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அனைத்து மார்க்கங்களும் இறை மார்க்கம் என்று வாதிடப்பட்டாலும் அனைத்துமே இறை மார்க்கமாக இருப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் கிடையாது. ஏனென்றால் ஒரு மார்க்கத்திற்கும் இன்னொரு மதத்திற்கும் இடையிலே ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கின்றன, பலதரப்பட்ட முரண்பாடுகள் இருக்கின்றன. முரண்பட்ட விஷயங்கள் எதுவுமே உண்மையாக இருக்க முடியாது. முரண்பட்ட இரண்டு செய்திகள் சொல்லப்பட்டால் அந்த இரண்டிலே ஏதோ ஒன்று மட்டுமே உண்மையாக இருக்க முடியுமே தவிர முரண்பட்ட இரண்டும் உண்மைதான் என்று அறிவுள்ள எந்த மனிதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் இன்றைக்கு மதங்களை பற்றி நம்பக்கூடிய பல மக்கள் முரண்பட்ட விஷயங்களை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, தங்களின் சமூக வாழ்க்கையில முரண்பட்ட இரண்டு கருத்துக்களை சொல்லப்பட்டால் அந்த இரண்டில் ஒன்றை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி இரண்டில் எது சரியானது, எது உண்மையானது, எது ஏற்க தகுந்தது, எது மறுக்கப்பட வேண்டியது என்பதை சிந்தித்து ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய மனிதர்கள் இந்த மதம் சம்பந்தமான விஷயத்தை பேசுகிற பொழுது அதை சிந்தனைக்கு உட்படுத்தாமல் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது என்று வாதிடக்கூடிய ஏராளமான மக்களை இன்றைக்கு உலகிலே பார்க்கிறோம். பரவலாக சொல்லுவார்கள் ஒரு வார்த்தை, எம்மதமும் சம்மதம் என்று சொல்வார்கள். அப்படியான என்ன பொருள்? எல்லா மதங்களுமே சரியானவைதான், எல்லா மதங்களுமே இறைவனிடத்திலே நம்மை கொண்டு சேர்க்கக்கூடியவைதான். ஊரிலே இருக்கிற அனைத்து ஆறுகளும் நதிகளும் எப்படி கடலிலே சென்று கலக்கிறதோ அதுபோல எல்லா மதங்களும் கடவுளிடத்திலே சென்று கலந்து விடுகிறது என்று வாதங்களை உதாரணங்களின் மூலமாக நியாயப்படுத்தக்கூடிய மக்களை பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் முரண்பட்டு இருக்கின்ற இரண்டு கொள்கை எப்படி சரியாக இருக்க முடியும்? ஒரு மனிதர் சொல்லுகிறார், இரவு நேர சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டதாக சொல்லுகிறார். அதில் ஏற்பதற்கோ மறுப்பதற்கோ ஒன்றும் இல்லை, ஏற்றுக்கொள்ளலாம்.
அதே மனிதர்கள் சாப்பிடவில்லை என்று சொல்லுகிறார். அதையும் ஏற்றுக்கொள்ளலாம். ஒரே மனிதர் ஒரே நேர உணவை சாப்பிட்டதாகவும் சாப்பிடவில்லை என்றும் இரண்டு கருத்தை சொன்னார். ஒருத்தனை கேட்கிறீங்க, சாப்பிட்டியா? சாப்பிட்ட, ஆனா சாப்பிடலங்கிற. இவரை எந்த பட்டியல சேர்க்கிறது? இவர் சொல்வது உண்மையா? ஒன்று சாப்பிட்டார் என்று உண்மையாக இருந்தால் சாப்பிடவில்லை என்பது பொய்யாகிவிடும். சாப்பிடவில்லை என்பது உண்மையாக இருந்தால் சாப்பிட்டார் என்பது பொய்யாகிவிடும். ஏனென்றால் இரண்டும் முரண்பட்டு இருக்கிறது. அதுபோலத்தான் மதங்களுடைய நம்பிக்கையில ஒரு மதம் உலகத்திற்கெல்லாம் ஒரே கடவுள் என்கிறது, இன்னொரு மதம் 3 கடவுளர்கள் இருப்பதாக வாதம் செய்கிறது. இன்னொரு மதம் 33 கோடி தேவர்கள் இருப்பதாக அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். 3 எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? 1 சரி என்றால் 3 தவறு, 3 சரி என்றால் 33 கோடி தவறு. இந்த 3 எது உண்மை கண்டுபிடிக்க வேண்டுமா இல்லையா? மது அருந்துவதை சரி என்று ஒரு மதம் சொல்கிறது, மது அருந்துவது பாவம் இன்னொரு மதம் சொல்கிறது. விபச்சாரம் செய்வதை ஒரு மதம் ஏற்றுக்கொள்கிறது, விபச்சாரம் செய்வதை பெரும் குற்றம் என்று இன்னொரு மார்க்கம் அறிவுறுத்துகிறது. பிறரை தாழ்த்துவதை அடிமைப்படுத்துவதை ஒரு மதம் ஏற்கிறது, அவ்வாறு அடிமைப்படுத்துவது மிகப்பெரிய கொடுமை என்று இன்னொரு மதம் வாதம் செய்கிறது. இப்படி எந்த கொள்கையை எடுத்து பார்த்தாலும் சொல்லப்பட்டிருக்கிற அறிவுரைகளில், காட்டப்படுகிற வழிமுறைகளில் 190% அறிவுரைகளில் எல்லா மதங்களும் முரண்பட்டிருக்கின்றன. அப்படியானால் முரண்பட்டவைகளில் எது உண்மை என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. ஏன் கடமை இருக்கிறது? இன்றைக்கு நம்பக்கூடிய அத்தனை பேருமே சிந்தித்து ஆராய்ந்து நம்புகிறார்களா? எல்லோரும் பெற்றோர்களின் வழியாக தங்களுடைய மதத்தை நம்புகிறார்கள். முஸ்லிம்கள் உட்பட, பெரும்பான்மையான முஸ்லிம்கள் உட்பட தங்களுடைய மார்க்கத்தை நம்புவதன் பின்னணி என்ன? என்னுடைய பெற்றோர் இந்த இஸ்லாத்தை இறை மார்க்கம் என்று சொன்னார்கள், கடவுளின் வழி என்று சொல்லி தந்தார்கள், என்னுடைய மூதாதையர்கள் அதை கடைபிடித்தார்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் அப்படி நம்பினார்கள், எனவே நாங்களும் அதை நம்புகிறோம். இந்துக்களும் அப்படித்தான் நம்புகிறார்கள், கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் நம்புகிறார்கள், முஸ்லிம்களும் அப்படித்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவைகளை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பார்த்தால் பெரும்பாலான மதங்கள் இறை மார்க்கம் என்ற தகுதியை அடிப்படையிலே இழந்து விடுகின்றன. நாம் ஆராய்ச்சி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி ஆராய்ச்சி செய்ய வேண்டும்? ஏன் செய்ய வேண்டும்? உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களுடைய நம்பிக்கையிலுமே மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது. மரணித்து விட்டால் அத்தோடு வாழ்க்கை முடிஞ்சு போக கடவுளிடத்தில் நிறுத்தப்படுவோம், விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம், நரகத்தையோ அல்லது சொர்க்கத்தையோ மரணத்திற்கு பிறகு நாம் அடைவோம். இப்படித்தான் இஸ்லாம் சொல்லுகிறது, இதைத்தான் கிறிஸ்தவம் போதிக்கிறது, இதைத்தான் இந்து மதம் வலியுறுத்துகிறது. இப்படி எல்லா மதங்களிலும் மரணத்திற்கு பிறகுதான் நித்திய வாழ்க்கை இருக்கிறது என்று வலியுறுத்துகிற பொழுது அந்த வாழ்க்கையில் ஒரு மனிதன் தோல்வி அடைந்து விட்டால் தேர்வு செய்ய வேண்டிய வழி இறைவன் காட்டிய வழியில் சென்றால் மறுமையில் வெற்றி, மரணத்துக்கு பிறகு மோட்சம், கடவுளுடைய சொர்க்கம். இறைவன் காட்டாத இன்னொரு வழியிலே சென்று விட்டால் இந்த வழிகளில் எந்த வழி இறைவன் காட்டிய வழி? இந்து மக்கள் நம்புகிற வழியா, கிறிஸ்தவ மக்கள் நம்புகிற வழியா, பௌத்தர்களால் நம்பப்படுகிற வழியா, சீக்கியர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற வழியா? எந்த வழி இறைவன் காட்டிய வழி? இதிலே தவறளித்து விட்டால் பெரிய இழப்பு. உலகத்தில் நீங்கள் எந்த முடிவிலையும் தவறு செய்யலாம். ஒரு உணவை தேர்ந்தெடுக்கிறீர்கள், தப்பான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டு விட்டீர்கள், அதனால் ஏற்படக்கூடிய கேடு என்ன? 2 நாளைக்கு கடவுள் வைத்து கொள்ள, 4 நாள் ஆஸ்பத்திரியில் அட்மிட், மேலே கீழே பீச்சு அடிக்கும், ஊசியை போட்டு மாத்திரையை போட்டு சரி பண்ணி 5வது நாள் வீட்டுக்கு வந்து விடலாம். தவறான உணவை தேர்ந்தெடுத்தால் 5 நாளில் அதனுடைய பாதிப்பு முடிந்து விட்டது. இப்படி எந்த தேர்வையும் சரி, தவறான ஆடையை தேர்வு செய்து விட்டோம். டிரெஸ் போய் வாங்க போன கடையில வாங்க போன டிரெஸ் விலை அதிகமாக கொடுத்து மட்டமான ஒரு ஆடை எடுத்து வந்து விட்டோம். எவ்வளவு நாளைக்கு பாதிப்பு? அந்த டிரெஸ் கண்டலாய் கிழிஞ்சு குப்பைக்கு போற வரைக்கும் நினைத்து கொண்டு இருக்கும். இப்படி ஏமாத்திட்டாங்க. அநியாயமா 500 ரூபாய் சட்டைக்கு 5000 ரூபாய் பிடிக்கிட்டாங்க, கடைக்காரங்களை மோசடி பண்ணிட்டாங்க. சட்டை கிழிகிற வரைக்கும் அதனுடைய பாதிப்பு உள்ளத்தை உறுத்தும். அதற்கு பிறகு அதனுடைய இழப்பை விட்டு நாம் வெளியே வந்து விடுவோம். இப்படி எந்த தேர்வை எடுத்தாலும் சரி, ஒரு வியாபாரத்திலே தேர்வு, ஆடையிலே தேர்வு,
மனைவி தேர்வு, கணவன் தேர்வு, முதலாளி தேர்வு, தொழிலாளி தேர்வு, சமூகம் தேர்வு, உலகத்திலே தேர்ந்தெடுக்கிற எந்த தேர்வாக இருந்தாலும் அந்த தேர்விலே தவறு செய்து விட்டால் அதனுடைய இறப்பு குறைந்த காலம், மிக மிக குறுகிய காலம், 5 நாட்களோ 50 நாட்களோ 5 வருடங்களோ ஏன் 50 வருடங்களிலேயோ அவருடைய இறப்பிலிருந்து மனிதன் மீண்டு வெளியில் வந்து விடுவார். ஆனால் இறை மார்க்கத்தில் தவறு செய்தால் இறைவன் காட்டிய வழி எது, நாம் செல்ல வேண்டிய பாதை எது என்பதை தேர்வு செய்வதில் ஒரு மனிதன் தவறு செய்து விட்டால் அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு 5 ஆண்டுகளில் தீர்ந்து விடுமா, 50 ஆண்டுகளில் முடிந்து விடுமா? ஒரு மனிதனின் ஆயுட்காலத்தோடு அவருடைய பிரச்சனை தீர்ந்ததா? மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய நிரந்தர வாழ்க்கை 500 ஆண்டு இல்லை, 5000 ஆண்டு இல்லை, 5 லட்சம் ஆண்டு இல்லை, 5 கோடி ஆண்டு இல்லை, ஊழல் காலம். அதனுடைய இழப்புகளை மரணத்திற்கு பிறகு மனிதன் சந்திப்பானே. அப்படிப்பட்ட பேரிழப்பிற்கு மனிதர்களாகிய நாம் ஆட்பட்டு வரக்கூடாது என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற அத்தனை மார்க்கத்தவர்களும் தாம் செல்லுகிற மார்க்கம் சரியா, முஸ்லிமும் ஆய்வு செய்ய வேண்டும், கிறிஸ்தவரும் ஆய்வு செய்ய வேண்டும், எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் ஆய்வு செய்து சிந்தித்து பார்த்து தாங்கள் செல்லக்கூடிய வழிமுறையை சீர் செய்து கொள்ள வேண்டிய கடமை கட்டாயம் அவசியம் உலகத்திலே இருக்கிற அத்தனை கோடி மாந்தர்களுக்கும் இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த தலைப்பு இங்கே தேர்வு. இறைவனின் மார்க்கம் எது? நாங்கள் இஸ்லாம் என்று சொல்லுகிறோம். எதனால சொல்லுகிறோம்? முஸ்லிமா இருக்கிறதுனால அப்படித்தானே சொல்லணும். அப்படியா? அப்படி நம்பி விடாதீர்கள். முஸ்லிம்களாக இருக்கிற காரணத்தினால் இதுதான் இறை மார்க்கம் என்று சொல்வதாக முட்டாள்தனமாகவோ அல்லது சிந்தனை இல்லாமலோ எங்களுடைய பெற்றோர்களும் எங்களுடைய மத குருமார்களும் எங்களுக்கு மார்க்கத்தை கற்றுத் தந்தவர்களும் எங்களுக்கு என்ன சொல்லி தந்தார்களோ அதை ஒரு கிளிப்பிள்ளையை போல பாடம் படித்து விட்டு உங்கள் மத்தியில் ஒப்பிக்கவில்லை. உங்களுக்கு எதை அறிவுறுத்துகிறோமோ அந்த ஆராய்ச்சியை நாங்கள் மேற்கொண்டோம். இறைவனின் மார்க்கம் எது என்பதை இஸ்லாத்தின் வட்டத்தை விட்டு வெளியிலிருந்து யோசித்தோம். முஸ்லிமான் என்று யோசிக்காமல், குர்ஆன் மீது பூரண நம்பிக்கை வைத்து அதனை யோசிக்காமல், எல்லா மதங்களையும் சமதூரத்தை நிறுத்தி வைத்து, பகவத்கீதையா அதையும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்து, பவிஷ்ய புராணமா அதையும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்து, புதிய ஏற்பாடா அதையும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்து, பழைய ஏற்பாடா அதையும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்து, பௌத்தர்களுடைய வேத புத்தகங்களா அதையும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்து, அனைத்தையும் சமதூரத்திலே நிறுத்தி வைத்து எது இறைவழி, இறைவன் காட்டுகிற மார்க்கம் எது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற திறந்த மனப்பான்மையோடு ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது எங்களுக்கு கிடைத்த இறுதி முடிவு இஸ்லாம் மட்டும்தான் உலகத்திலே இன்றைக்கு மிச்சம் இருக்கிற இறைவன் காட்டிய ஒரே வழி. அதை தவிர உலகத்திலே இருக்கிற எந்த மார்க்கங்களும் எந்த மதங்களும் இறைவன் காட்டிய வழி இல்லை என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அறிந்து கொண்டதன் காரணத்தினால் அதை உலகத்திற்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தின் பேரில் இங்கே மேடை ஓட்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். யாரையும் குறை சொல்லவோ, இந்து மக்களை புண்படுத்தவோ, கிறிஸ்தவ மக்களை வேதனைப்படுத்தவோ, அவர்களை எல்லாம் மட்டம் தட்டி நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று பெருமை அடிப்பதற்கோ இந்த தலைப்பு இல்லை. அதற்காக இந்த கூட்டம் இல்லை, அதற்காக இந்த செலவு இல்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால் அப்படிப்பட்ட பெருமையை இஸ்லாம் அறவே வெறுக்கிறது. பெருமை அனைத்தும் கடவுளுக்கு சொந்தம். உலகுல் கிப்ரியாவு ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். திருக்குர்ஆன் சொல்லுகிறது, வானங்கள் பூமி அனைத்திற்கும் உண்டான பெருமை படைத்த இறைவனாகிய கடவுளுக்கு மட்டுமே சொந்தமானது. யாரும் பெருமை அடிக்கார். உன்னை விட நான் பெருசு, அவரை விட நான் பெருசு என்று பெருமை அடிப்பதற்குரிய வாசலை இருக சாத்தி இருக்கிற மார்க்கத்தை நம்புகிற நாங்கள் பெருமைக்காக பேசவில்லை, உண்மைக்காக, மறுமையிலே நீங்களும் தோல்வி அடைந்துவிடக் கூடாது என்ற நல்ல நம்பிக்கைக்காக இந்த தேர்வை உங்கள் மத்தியிலே திறந்த கண்ணோட்டத்தோடு வெளியிலே வைக்கிறோம். இப்பொழுது ஆராய்ச்சிக்கு வாருங்கள். இறைவனின் மார்க்கம் எது? கண்டுபிடிப்பது எப்படி? கண்டுபிடிப்பது எந்த ஒன்றையும் சரியானது எது தவறானது எது கண்டுபிடிப்பதற்கு பல்வேறு வழிகள் உண்டு.
இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பிற்கு ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர்-ரஹ்மான் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகின்றது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறுமியர்கள். மார்க்க வழிகாட்டுதலுடனும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுமிக்காக ஒரு மாதத்திற்கு 4000 ரூபாய் செலவாகிறது. ஒரு சிறுமிக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட, மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஒரு பொருள் தயாரிக்கப்படுகிறது, அந்த பொருளிலே டூப்ளிகேட் போடுவார்கள். நல்ல மக்கள் மத்தியில சேல்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்குவோம், ஃபேமஸா ஓடிக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி பேரை காப்பி அடிச்சு ஒரு டூப்ளிகேட் சாமானை தயாரித்து அனுப்புவார்கள். கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். அதை கண்டுபிடிப்பதற்கென்று அந்த கம்பெனிக்காரர்களை வழி சொல்லி தருவார்கள். ஒரிஜினல் எப்படி இருக்கும், டூப்ளிகேட் எப்படி இருக்கும், ஒப்பிட்டு பார்த்து சாமான் வாங்குங்க. அரசாங்கம் ரூபாய் நோட்டுகளை அச்சடித்து மக்களுக்கு புறக்கத்திலே விடுகிறது. சில பேர் கள்ள நோட்டுகளை அச்சடித்து விடுவார்கள். அரசாங்கம் வழி சொல்லி தரும். நல்ல நோட்டை கண்டுபிடிக்கிறது எப்படி, நடுவில் கம்பி இருக்குது பாரு, ரவுண்டு வெள்ளைக்குள்ள பணத்தினுடைய மதிப்பு இருக்குது பாரு, காந்தி தாத்தாவுக்கு பின்னாடி அமௌண்டுடைய எண்ணிக்கை போடப்பட்டிருக்குது பாரு, இதுவெல்லாம் சரியா இருந்தா அது நல்ல நோட்டு, இதுல மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கள்ள நோட்டு. ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்க வழி இருக்கிறது. அதே போல இறைவனின் மார்க்கம் எது, இறைவனின் பெயரால் மக்களாக மனிதர்களாக தாங்களாகவே உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிற மார்க்கம் எது என்பதை கண்டுபிடிப்பதற்கு கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் பகுத்தறிவு வழங்கியிருக்கிறார். நம்மளுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அறிவு போதும், அனைத்தையும் சிந்தித்து பாருங்கள், கேள்விக்கு உட்படுத்துங்கள். இறைவன் என்று சொன்னால் அவன் காட்டக்கூடிய வழி எப்படி இருக்க வேண்டும்? மனிதன் காட்டுகிறதை போல இருக்கக்கூடாது. ஒரு மனிதனாக இருந்தால் இன்னொரு மனிதனுக்கு ஒரு வழியை சொல்லுவான். எந்த வழியை? அவன் எதிலே அறிவு பெற்றிருக்கிறானோ அந்த வழி. ஒரு 2 விஷயத்தை பேச முடியும், ஒரு 5 விஷயத்தை பேச முடியும். உலகத்தில் வர்ற எல்லா பிரச்சனையும் பேசக்கூடிய, தீர்வு சொல்லக்கூடிய, அதற்குரிய சிக்கல்களை அவிழ்க்கக்கூடிய வழிமுறை எந்த மனுஷனுக்கா தெரிஞ்சிருக்குமா? ஒரு பெரிய விவசாயி, விவசாயி இடத்துல போய் கேட்டால் விவசாயத்தை பற்றி தீர்வு சொல்லுவார். எப்ப நடவு செய்ய வேண்டும், எப்ப அறுவடை செய்ய வேண்டும், எவ்வளவு தண்ணி பாய்ச்ச வேண்டும், என்ன உரம் போட வேண்டும், எவ்வளவு நாள் பாதுகாக்க வேண்டும். அதே விவசாயி இடத்துல நேனோ டெக்னாலஜி பத்தி சொல்லித்தாங்க சொல்லுவாரா? அவருக்கு தெரியாது. விவசாயி விவசாயத்தில் அறிவு பெற்றிருக்கிறார். கம்ப்யூட்டருடைய விஞ்ஞானி, அவருக்கு விவசாயத்தை பற்றி அறிவு இல்லை. வானசாஸ்திரத்தை படித்தவருக்கு பூமியை பற்றி தெரியாது. பூமியை பற்றி ஆராய்ச்சி செய்தவருக்கு கருவிலே வளர்கிற குழந்தையை பற்றி அறிவு இருக்காது. கருவின் குழந்தையை படம் பிடித்து காட்டுகிற மருத்துவருக்கு அரசியலை சொல்ல தெரியாது, நிர்வாகத்தை நடத்த தெரியாது, மக்களின் சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல முடியாது. இவை அனைத்தையும் சொல்லக்கூடிய ஆற்றல் யாருக்கு? படைத்த இறைவனுக்கு. இறைவன் தான் அரசியலை படைத்திருக்கிறான், இறைவன் தான் மனிதனை படைத்திருக்கிறான், இறைவன் தான் விவசாயத்தை படைத்திருக்கிறான், இவரை இறைவன் தான் கம்ப்யூட்டரை படைத்திருக்கிறான், இறைவன் தான் விஞ்ஞான அறிவை வழங்கியிருக்கிறான். அனைத்தையும் படைத்த இறைவனுக்கு அனைத்தையும் பற்றி அறிவு இருக்குமா இல்லையா?
அப்படியானால் அனைத்தையும் பற்றியும் நம்முடைய வேதத்தில் தீர்வு இருக்கிறதா? அனைத்து மக்களும் யோசியுங்கள். முஸ்லிம்கள் குர்ஆனிலே இருக்கிறதா யோசியுங்கள். இந்துக்கள் நீங்கள் நம்பக்கூடிய புராணங்களிலே, பகவத்கீதையிலே, ராமாயணத்திலே, மகாபாரதத்திலே, மனு தர்மத்திலே தேர்வுகள் எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கிறா? உலகத்தில் புதுசு புதுசா என்ன பிரச்சனை வருது? எல்லா பிரச்சனைக்கும் சவால் விட்டு அறைவுகள் விட்டு எது வேண்டுமானாலும் என்னிடத்திலே கேள், நான் உனக்கு வழிகாட்டுகிறேன் என்று அந்த வேதம் சொல்கிறதா? அப்படி சொன்னால் அது இறை வேதம், குறித்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் தீர்வு. எதை பற்றியும் மௌனம் கிடையாது. எதையாவது செய்யலாமா கூடாதா? கேள்வி எழுப்பினால் பதில் சொல்ல வேண்டும். சாப்பிடலாமா கூடாதா? கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும். இவளை திருமணம் செய்யலாமா கூடாதா? கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும். எதை பற்றி கேள்வி கேட்டாலும் எந்த புத்தகத்திலே பதில் இருக்கிறதோ அது மனித புத்தகம் இல்லை, படைத்த இறைவன் கொடுத்த புத்தகம். நம்ப முடியுமா இல்லையா? முடியும். அதே போல தீர்வு சொல்வது மட்டும் பிரச்சனை இல்லை, சொல்லக்கூடிய தீர்வு சரியானதாகவும் இருக்கும். சில பேர் சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்குன்னா இன்னைக்கு ஆளு ஜோசியக்காரன் போய் கேட்ட கூட சொல்லுவோம், நான் இந்த கடை வைக்கலாம்னு நினைக்கிறேன், வைக்கலாமா கூடாதா? வெள்ளி அதை வைக்காம போ, இந்த பிள்ளைய கட்டணமா கட்டிடாதே, நாசமா போயிருவேன். எதை கேட்டாலும் தீர்வு சொல்லலாம் ஜோசியக்காரன். சொல்ற தீர்வு சரியா இருக்குமா? பயனுள்ளதா இருக்குமா? தீங்கு இல்லாம இருக்குமா? அதை விட சிறந்த தீர்வு உலகத்தில் எவனாலும் சொல்ல முடியாது என்று சவால் விடக்கூடிய நிலையிலே தனித்து நிற்குமா? அப்ப யோசித்து பாருங்கள். தீர்வு சொல்லக்கூடிய தீர்வு சரியா இருக்கா? 100% நம்முடைய அறிவு ஒத்துக் கொள்கிறதா? இதை செஞ்சா நமக்கு நன்மையா கிடைக்குமா? இதை செய்யறதுனால எந்த தீங்கு நமக்கு ஏற்படாதா? அப்படி அந்த தீர்வு இருந்தால் அப்படி மனுஷனாக 100% சொல்ல முடியாது. அதை சொல்லக்கூடிய அறிவு கடவுளுக்கு மட்டும்தான் உள்ளது. அப்படி இருந்தால் நீங்கள் அடித்து சொல்லலாம், நாங்கள் செல்லுகிற பாதை இறைவனின் பாதை, இறை மார்க்கம், கடவுளின் மார்க்கம். சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் நெஞ்சு நிமிர்த்தி உலகத்திற்கு அறிவு விட முடியும். இப்படி அறிவை கொண்டு உரசி 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 ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் தங்களின் மதத்தை பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபடுங்கள். ஆனால் மத ஆராய்ச்சி என்று சொன்னால் ஆராய்ச்சிக்கு உட்படக்கூடியவர் யார்? யார் மடியில கனம் இல்லையோ அவருக்கு தான் வழியில பயம் இல்லை. கேட்கிற கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்குதோ அவரை ஆராய்ச்சி செய்ய என்பார், கேள்வி கேள் என்பார், சிந்தித்து பார் என்பார், குறை இருக்கிறதா கண்டுபிடி என்பார். குறைகள் அற்றவரால் மட்டும்தான் இப்படி சொல்ல முடியும். குறை உள்ளவர் சொல்லுவாரா? பெரும்பாலான மதங்களுடைய நிலைமை ஆராய்ச்சி செய்யாத, சிந்திச்சு பார்க்காத, நம்பிக்கையை வைத்துக்கொள், நம்பு. மதம் மேல என்ன ஆயிடுச்சு? நம்பு. எதை பத்தி கேட்க முடியும்? எந்த கேள்வி கேட்டாலும் அப்படித்தான் இருக்கு, வேதத்தில் இருக்குது. கடவுள் அப்படித்தான் சொல்லி இருக்கிறாரு, முன்னோர் அப்படித்தான் சொல்லி இருந்திருக்கிறாங்க. அது கேள்வியில விமர்சனம் பண்ணக்கூடாது. விமர்சனம் பண்ணா மத துவேஷமா போயிடும். அதனால வாயை பத்திக்க, சொல்றதை கேட்டுக்க. இன்றைக்கு சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட அறிவுஜீவிகளுடைய கூட்டம் உலகத்தில் கடவுளே இல்லை என்கிறார்கள். சொல்லக்கூடியவர்கள் யார்? விவரமற்றவர்களா? எழுத படிக்க தெரியாதவர்களா? விஞ்ஞானத்திலே கரை கண்ட பெரிய அறிஞர்கள் எல்லாம் அதில் இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் அறிவாளிகள், சிந்திக்கிறவர்கள், உலகத்தினுடைய படைப்புகளை பற்றி ஆராயக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களில் ஒரு சொற்ப கூட்டத்தார் கடவுளே கிடையாது என்கிறார்கள். ஏன் அப்படி சொல்கிறார்கள்? எல்லா பக்கமும் பார்த்துட்டு கடவுளை தேடி பார்த்துட்டு, பூமி முழுக்க பார்த்துட்டோம், கடவுள் கிடைக்கல. சந்திரனை போய் பார்த்துட்டோம், கடவுள் பார்க்கல. சூரியனை தேடி பார்த்துட்டோம், கடவுள் கிடையாது. செவ்வாய் ஆராய்ச்சி பண்ணியாச்சு, வியாழன்ல ஆராய்ச்சி பண்ணியாச்சு, புளூட்டோல ஆராய்ச்சி பண்ணியாச்சு, நெப்டியூன்ல ஆராய்ச்சி பண்ணியாச்சு, எல்லா கோள்களையும் பார்த்துக்கிட்டோம், எல்லா பக்கமும் தேடி முடிச்சுக்கிட்டோம். அப்படி ஒரு ஆளு இல்ல. இப்படி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு கடவுள் இல்லை என்று சொல்கிறார்களா? கடவுள் இல்லை என்று ஏன் சொல்லுகிறார்கள்? சிந்தித்து பார்த்தால் மனிதனுடைய அறிவு உலகத்தில் கடவுள் இருக்கிறான் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது.
அறிவாளி அறிவை பயன்படுத்தினால் கடவுள் இருக்கிறார் என்று அறிவு சொல்கிறது. கண்ணை கொண்டு பார்க்க தேவையில்லை. ஆனா அறிவை கொண்டு பார்த்தா, கண்ணை வச்சு பார்த்தா கடவுள் கிடைக்க மாட்டார். ஆனா கண்ணு மட்டுமா கொடுத்திருக்கிறார் கடவுள். கண்ணை வச்சு சிலரை தெரிந்து கொள்வோம், காலை வைத்து சிலரை தெரிந்து கொள்வோம், நாக்கை வைத்து சிலரை தெரிந்து கொள்வோம், அறிவை வைத்து சிலரை தெரிந்து கொள்வோம். பல வழிகளை கொடுத்திருக்கிறாரு. இந்த அறிவை கொண்டு யோசித்து பார்த்தால் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று அறிவிடத்திலே கேள்வி கேட்டால் அறிவு சொல்கிறது கடவுள் இருக்கிறார். கடவுள் இல்லாம எப்படி இந்த உலகம் வரும்? தானாக வந்து உருவாக முடியுமா? உலகத்தில் எந்த பொருளாவது தான் தோன்றியாக வந்திருக்கிறதா? இந்து மதத்திலே ஒரு கடவுளுக்கு பெயரை வைத்திருப்பார்கள், தான் தோன்றீஸ்வரர். கடவுள் வேண்டுமானால் தான் தோன்றியாக இருக்கலாம், அவரால் சுயமாக உருவாகி இருக்கலாம். அவரை தவிர உலகத்தில் இருக்கிற எந்த படைப்பும் சுயமாக உருவானது இல்லை. எவரோ ஒருவர் உருவாக்கி இருக்கிறார். நான் அணிந்திருக்கிற சட்டை எப்படி வந்தது? தானாக வந்ததா? கேட்டால் அதுக்கு ஒரு வரலாறு வச்சிருப்போம். இந்த போத்தீஸுக்கு போனேன், ஆரம்பிக்கேவி போனேன், இத்தனை ரூபாய் மீட்டருக்கு எடுத்தேன், தையக்கடைக்காரத்தை கொடுத்தேன், அவர் தச்சு தந்தாரு. நான் அணிந்திருக்கிற சட்டை பல மனிதனுடைய உழைப்பிற்கு பிறகு கிடைத்திருக்கிறது. நமக்கு முன்னால் இருக்கிற இந்த ஒளிபெருக்கி பலருடைய உழைப்பின் பயனால் கிடைத்திருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற பல்வேறு பொருட்கள் பின்னால் ஒரு உழைப்பு அதற்கு தேவைப்படுகிறது. அந்த உழைப்பாகவே நாம் பார்க்கல. சட்டை ரெடிமேட் கடையில் சட்டை வச்சிருக்கிறார், சட்டையை போய் ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். சட்டை தச்சவே நான் பார்க்கல, சட்டை கம்பெனிக்கு நான் போகல. ஆனா சட்டை தச்சவர் தெரியாத என்ற காரணத்தினால் சட்டையை ஒருத்தர் தைக்கிறோம்னா அப்படி ஒரு கம்பெனியே இல்லைம்மா. யாரோ தச்சிருக்கிறாங்க, ஏதோ ஒரு ஊர்ல ப்ரொடக்ஷன் நடந்திருக்கும், ஆனா அது எனக்கு தெரியல. ஆனா ஒருத்தர் தச்சிருக்கிறார், அது உண்மை. இதை மறுக்க மாட்டோம்ல. இந்த மைக்கை கண்டுபிடிச்சவர் யாருக்கு தெரியும்? எந்த கம்பெனியில செஞ்சாங்க, எத்தனை உருவாக்குறாங்க, என்ன பொருட்களை கலந்துருக்கிறாங்க, நம்ம போய் பார்க்கல. ஆனாலும் நம்முடைய அறிவு சொல்கிறது, நான் இந்த மைக்கை செஞ்சவனை பார்க்கல, செய்யும் போது பார்க்கல, ஆனா எவனை செஞ்சுதான் வந்திருக்கு. தானா வரல மைக்கு, தானா வரல லைட்டு, தானா வரல கொண்டப்பூ, தானா வரல செருப்பு, தானா வரல சட்டை, தானா வரல எந்த பொருளும். உலகத்திலே காணுகிற எதுவும் தானாக தோன்றவில்லை என்று சொன்னால் பின்னால் ஒரு படைப்பாளர் இருக்கிறது என்று அறிவு சொல்லலையா? கண்ணுக்கு பார்க்கிற இதுவே தானா தோணலாட்டி பிரம்மாண்டமான பூமி தானாக தோன்ற முடியுமா? ஒளி இருக்கிற சந்திரன், பிரதிபலிக்கிற சந்திரன் தானாக தோன்றிவிட்டது என்று சொல்ல முடியுமா? சூரியன் சுயமாக வந்துவிட்டது என்று சொல்ல முடியுமா? மரங்களும் செடிகளும் மனிதர்களும் உயிர்களும் விலங்குகளும் பூச்சிகளும் பறவைகளும் தானாக வந்துருச்சுங்கிறிய. ஒரு சட்டை வர முடியாது, ஒரு பேனா வர முடியாது, அதை விட பிரம்மாண்டமான பூமி எப்படி வரும்? வானம் எப்படி வரும்? சூரியன் எப்படி வரும்? சந்திரன் எப்படி வரும்? அப்படியானால் அறிவு சொல்கிறது எவனோ ஒரு படைப்பாளன் பின்னால் அமர்ந்து படைத்து அதை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார் என்று அறிவு சொல்கிறது. ஆனால் அறிவாளிகள் சில பேரு இல்ல, அப்படி ஒருத்தன் கிடையாது, கடவுள் யாரும் இல்ல. ஏன் அப்படி சொல்கிறார்கள்? கடவுள் இல்லை என்று மறுக்கக்கூடியவர்கள் கடவுள் மீது உள்ள கோபத்தினால் மறுக்கவில்லை, கடவுளை காணவில்லை என்பதனால் மறுக்கவில்லை. எதனால் மறுக்கிறார்கள் என்றால் கடவுளின் வேதம், கடவுளின் வெளி, கடவுள் காட்டிய மார்க்கம், கடவுளுடைய சித்தாந்தம் என்று மனிதர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை பார்க்கிறார்கள். அது ஏற்படுத்தக்கூடிய கோபத்தில் இத சொன்ன ஒரு கடவுளா, இப்படி செய்ய சொன்ன ஒரு கடவுளா அப்படின்னா அந்த கடவுளை எங்களுக்கு தேவையில்லை. கடவுளை வேண்டாம் என்று ஏன் மறுத்தார்கள்? பெரியார் கடவுள் இல்லை என்று சொன்னார் தமிழ்நாட்டில். இவர் அரசாங்க பெரியார் சொன்னார்ல, நிறைய போராட்டம் நடத்தினார்ல, ஊர்ல பிரச்சாரம் பண்ணினார்ல. ஏன் பண்ணினாரு? அவரே காரணம் சொல்றார். கடவுளை ஒழிச்சாத்தான் இந்த சாதியை ஒழிக்க முடியும். சாதியினால் ஏற்படக்கூடிய கொடுமைகளை பார்க்கிறார். மனிதனை மனிதன் அடித்து சுரண்டக்கூடிய, ஏற்றத்தாழ்வு கற்பித்து புண்படுத்தக்கூடிய ஒரு தெருவிலே நாய் செல்கிறது, பன்றி செல்கிறது, கழுதை செல்கிறது,
ஆனால் 6 அறிவு படைத்திருக்கிற மனிதன் அவன் தாழ்த்தப்பட்டவன் என்ற ஒரே காரணத்திற்காக எங்கள் தெருவிற்குள் வரக்கூடாது என்று தடை விதிக்கிறீர்களே. அப்படியானால் இந்த மனிதன் அந்த கழுதையை விட கேவலமா, நாயை விட கேவலமா, பன்றியை விட கேவலமா? மனிதனை மனிதன் ஏறடா இப்படி பிரித்து பார்க்கிறீர்கள்? கேட்டா அவர் கடவுளுடைய நெத்தியில பிறந்தாரு, இவர் தோல்ல பிறந்தாரு, அவர் வயிற்றுல பிறந்தாரு, இவர் தொடையில பிறந்தாரு, சூத்திரரா இருக்கிறவரு பாதத்துல பிறந்தாரு, அதனால அவன் கீழே நான் மேல. பெரியார் சோதனை செய்கிறார். மேல வீழங்கிறிய, கடவுள் சொன்னாருங்கிறிய, வேதத்துல இருக்குங்கிறிய. மேலன்றதுக்கு வேதம் சொன்னது மட்டும்தான் உள்ளத்துல இருக்கிற ஆதாரமா? கண்ணுக்கு முன்னாடி வேற ஆதாரத்தை காட்டு, நிரூபிச்சு காட்டு. நீ வேற நான் வேற, உன்னை விட நான் பெருசு, என்னை விட நீ சிறுசு, அதை கன்ஃபார்ம் பண்ணி காட்டி ஏத்துக்கிற. கடவுள் சொன்னாருன்னா ஏத்துக்க மாட்டேன். ஏன்? அதனால் மக்களுக்கு கேடு ஏற்படுகிறது. கண்ணுக்கு முன்னாடி நிரூபிச்சு காட்டி ஏத்துக்கிற. எப்படி நிரூபிக்கிறது? எத்தனை நிரூபணங்கள் இருக்கிற. என்னை விட நீ பெரிய ஆள் தானே, கடவுளுக்கு நெருக்கமான ஆள் தானே, நான் ஒண்ணுமில்லாதவன் தானே, எனக்கு 10 நாளைக்கு சாப்பிடாம உயிர் வாழ முடியாது, நீ இருந்து காட்டு. என்ன விட பெரிய ஒத்துக்கிற. 10 நாளைக்கு சோதனை ஆகக்கூடாது, 1 மாசத்துக்கு எதுவும் வாய்க்குள்ள போக கூடாது. வேலையை போட்டு லைட்டை போட்டு கேமரா ஆன் பண்ணி 24 ஹவர்ஸ் 25 நாளைக்கு மக்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கிறியோ அதே மாதிரி 25 நாளைக்கும் அப்படியே சரியா இருக்கும். இருந்து காட்டு. முடியாதுல்ல. பிறகு பெருசு நீ, என்னோட என்ன வசதி என்ன மாதிரி தான். சரி, சாப்பிடாம பெண்ணு கிடக்குறது பிடிக்கலையா, சாப்பிட்டு புட்டு வெளியே போகாம இருந்து காட்டு. நல்ல சாப்பாடு என்ன வேணுமோ கேட்கிறோம். பிரியாணியா மலை அடிச்சு மலர்ந்து செய்வதான் பிடிக்குமா, கொண்டு கொட்டுருவோம். எந்த கடை சாப்பாடு வேணும்? ஆனந்த போகா சரவண போகா எனக்கு சரக்க தந்துகிட்டே இருப்போம், தின்னுகிட்டே இருக்கும். 1 பிளேட் 2 பிளேட் 3 பிளேட் 4 பிளேட் 5 பிளேட் 100 பிளேட் தருவோம். தின்னு காட்டு. ஆட்டை ஆரம்பத்தில் ஆரம்பிக்க முடியுமா மேடையில? அது சினிமாவுக்கு ஒத்து வரலாம், நாடகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படலாம், நிஜ வாழ்க்கையில முடியுமா? எனக்கு 2 பிளேட் உனக்கு 2 பிளேட், எனக்கு 3 பிளேட் உனக்கு 5 பிளேட், வேற என்னடா பெருசு? நான் திங்கிறத கூட திங்க முடியல, நான் பட்டி கிடக்கிறத கூட பட்டி கிடக்க முடியல, நான் தின்னு விட்டு அடக்க முடியாம உட்கார்ந்து இருக்க மாதிரி தானே ஒன்னாலே இருக்க முடியல. எனக்கு போக வேண்டியது இருக்கல கக்கூசு, நீ போக இருந்து காட்டுறா. உள்ள அனுப்புறப்ப உள்ள வச்சுக்க, வெளியே அனுப்ப மாட்டேன்பா. 25 நாளைக்கு இருந்து காட்டு, ஏத்துக்கிறோம். இப்ப கண்ணுக்கு முன்னாடி நீயும் நானும் சமம் என்ற அறிவு சொல்கிறது, உடல் கூறு சொல்கிறது, மருத்துவம் சொல்கிறது. ஆனா கடவுள் சொல்லிட்டாரு நான் பெருசு நீ சிறுசுங்கிறிய. அப்படி கடவுளை சொல்லி மனிதனை மனிதன் பேதப்படுத்துகிற இந்த கொடுமையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படியானால் இதை சொல்லக்கூடிய மனிதனை துன்புறுத்துகிற சட்டத்தை வழங்கி இருக்கிற அந்த கடவுளை தேவையில்லடா. கடவுளை மறுக்கிறதுக்கு கடவுளின் வழியாக சொல்லப்பட்ட வேத புத்தகங்கள், அதிலே சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள், அது காட்டிய வழிகாட்டுதல்கள், அதன் மீது எழுந்த கோபம் கடவுளையே இல்லை என்று அவர்களை மறுக்க வைத்தது. ஆராய்ச்சி பண்ணி பார்த்து கடவுளை மறுக்கல, வேதத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு வேணாண்டா அந்த கடவுள். சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பல மதங்களுடைய லெவல் மனு தர்மம். இந்திய தேசத்திலே பெரும்பான்மையான மக்களால் பின்பற்றக்கூடிய ஒரு வேத புத்தகம். மனு தர்மம் ஆதரிக்கக்கூடிய கொள்கை சாதிய வேறுபாடு, ஏற்றத்தாழ்வு, பெரியவன் சிறியவன் எந்த அளவுக்கு தெரியுமா? இது யாரையும் விமர்சிப்பதற்கு சொல்லப்படுவதில்லை. திறந்த மனதோடு தவறு இருந்தா மேடையில் வந்து சொல்லலாம், அதையும் விவாதிக்கலாம். நீ சொல்றது தப்பு, நாம சொல்றது கரெக்ட், இந்த காரணத்திற்காகத்தான் எங்க வேதத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று நேருக்கு நேராக ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே விவாதம் செய்வதற்கு நீங்கள் வந்தால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார். வெறுமன குறை சொல்லிட்டு போறதுக்கு மேலே இல்ல, தீர்வு கிடைக்க வேண்டும். சரியான வழியை நீங்களும் நாங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் மேல போறதுக்கான முக்கிய காரணம். சொல்லுகிறது மனு தர்மம் சொல்லுகிறது, பிராமணன் சூத்திரன்
சூத்திரன் பிராமணனை திட்டான். திட்டுனா தண்டனை என்னங்க? வேணும்னு திட்டினாரோ வேண்டாம்னு திட்டினாரோ திட்டான், கெட்ட வார்த்தை பேசிவிட்டான். சமூகத்தில் இப்படி ஒரு ஆளை பத்தி ஒருத்தர் பேசிட்டா என்ன செய்வாங்க? ஏண்டா பேசுன 4 பேர் கூப்பிட்டு சத்தம் போடுவாங்க, மன்னிப்பு கேட்கன்னு சொல்லுவாங்க, தேவையான 2 தட்டு கட்டி நம்ம பேச தொலைச்சு விடுங்க அனுப்பி விடுவாங்க. இது அறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதம், ஒரு நடைமுறை. ஆனா மனுதர்மம் சொல்கிறது, சூத்திரன் பிராமணனை திட்டிவிட்டால் அவனுக்கு வழங்கப்படுகிற தண்டனை என்ன தெரியுமா? நாக்காத்து. அறிவு ஏற்றுக்கொள்கிறதா? எந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை பொருத்தம் வேண்டாமா? அது மட்டும் இல்ல, பிராமணனுக்கு நிகராக சூத்திரன் ஒரு இடத்தில் அமர்ந்து விட்டால், சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிற இவரும் பக்கத்தில் சேர் போட்டு உட்கார்ந்துட்டா, அதற்கு மனுதர்மம் பதில் சொல்கிறது, சூத்திரன் ஒருவன் பிராமணனுக்கு நிகராக வந்து அமர்ந்து விட்டால் அமர்ந்ததற்கு தண்டனை கூட என்ன தண்டனை தெரியுமா? அமரும் இடத்தையே வெட்டிவிடு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி என்ன குற்றம் செஞ்சுட்டான்? நீனும் உட்கார்ந்து அவன் உட்கார்ந்துருக்கான், அவன் பக்கத்தில் உட்கார்ந்துட்டான், அதுக்காக வேண்டி அறுத்து எறி அவனுக்கு பித்தத்தை என்று சொன்னால் அத்தோட போச்சா? அவனை பிராமணனை அடித்து விட்டால் எந்த உறுப்பை அடிச்சானோ அந்த உறுப்பை வெட்டிரு. கையில அடிச்சானா அடிச்சவன் கையை எடுத்துரு. அவன் அடிச்சதுக்கு நீ திருப்பி எடுக்கணும், ஏத்துக்கலாம். அவன் அடிச்சாவனா அடிச்சவன் கையை வெட்டு. ஏற்க முடியுமா? மனித குலத்துக்கு நன்மையா? இந்த ஏற்றத்தாழ்வு கற்பித்ததால் இந்த உலகத்திற்கு கிடைத்த பராபலம் என்ன? இறைவன் காட்டுகிற வழி என்று சொன்னால் மனிதர்களுக்கு நல்ல வழியை, முன்னேற்றத்தை, அமைதியை, நல்ல தீர்வை, சுபிட்சமான வாழ்க்கையை அதை கற்றுத்தந்தால் இறைவனின் வார்த்தை என்று நம்பலாம். இது எதை கற்றுத் தருகிறது? மனிதர்களை வேலைப்படுத்தி அடித்து உதைத்து கொலை செய்து எத்தனை படுகொலைகள் தேசத்தில் மேலுறவு, எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள். பின்னணி என்ன? சாதிய வேறுபாடு. கீழவெண்மணி படுகொலை பின்னணி என்ன? சாதிய வேறுபாடு. நம்முடைய மாஞ்சாலை எஸ்டேட் பக்கத்தில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தாமிரபரணி ஆற்றங்கரையிலே வெட்டி எரியப்பட்டார்களே, பின்னணி என்ன? சாதிய வேறுபாடு. எத்தனை உதாரணம். ஏன் இன்னைக்கு காவிரிக்கும் தமிழ்நாட்டுக்கு பஞ்சாயத்து நடக்குது? என்ன பிரச்சனை? சாதிதான். மொழி அடிப்படையில் சாதி, வர்ண சாதி வேறு, தேசத்தின் ஜாதி வேறு, இனத்தின் ஜாதி வேறு, நிறத்தின் ஜாதி வேறு. நிறத்தால் உயர்ந்தவனா, மொழியால் உயர்ந்தவனா, தேசத்தால் உயர்ந்தவனா? கண்ணு தண்ணி வர மாட்டேங்குது கேட்டா நான் கன்னட, நீ தமிழனா? முல்லை பெரியாறு அணையில நீர் மட்டத்தை உயர்த்த விட மாட்டேங்கிறா கேட்டா நீ நான் மலையாளி, நீ தமிழங்கிறா? என்ன இது? மலையாளம் பேசுற என்ன உயர்ந்தவனா? தமிழ் பேசுகிற நீ பெரிய கொம்பன பானத்திலிருந்து குதிச்சவன என்ன? இதை ஒருவர் ஆதரித்தால், ஏற்றுக்கொண்டால், இந்த வழியை கடவுள் காட்டுவாரா? மனுஷன் காட்ட மாட்டான். அறிவுள்ளவன் இந்த வழியை தேர்ந்தெடுக்க மாட்டான். இதை சொன்ன யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட வழியை கண்டிப்பாக கடவுளும் காட்ட மாட்டார். இப்படி எண்ணற்ற பல சட்டங்கள் 1 2 இல்ல. திருமணத்தை பற்றி மனிதர்மம் சொல்கிறது, பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வை. எப்ப முடிச்சு வைக்கணும் தெரியுமா? அவ பருவத்தை அடைவதற்கு முன்னால் முடிச்சு வை. கல்யாணங்கிறது பருவத்துக்கு பிறகுதான். அப்பதான் இல்லற இன்பத்தை அனுபவிக்க முடியும். சரி, இருந்துட்டு போகட்டு, ஏதோ ஒரு சட்டம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், ஒருவேளை அதுக்கு வயசை நிர்ணயிக்குது, 8 வயதிற்குள்ளாக பெண் குழந்தைக்கு திருமணம் முடிச்சு வை. அப்படி நீ முடிச்சு வைக்கலாட்டி கொடுக்கிற தண்டனை என்ன தெரியுமா? மனுதர்மம் சொல்கிறது, 8 வயசுக்கு முன்னாடி கல்யாணத்தை முடிச்சு வைக்கலாட்டி அந்த பிள்ளை, அந்த பெண் மகவு பருவமடைந்து விட்டால், பருவமடைந்ததற்கு பிறகு அவளுக்கு ஏற்படுகிற மாதவிடாயினை பெற்றெடுத்த தகப்பன் சுவைக்க வேண்டுமா? எப்படிப்பட்ட அருவருப்பு! கேட்பதற்கு காது கூசுகிறது, சொல்வதற்கு நாவு கூசுகிறது. இதை இறைவன் சொல்லுவானா? என் அறிவு ஏற்க இதை பார்த்துதான் வேணாண்டா கடவுளே, கடவுள் இல்லை என்று அவர்கள் இதை விட்டு சொன்னார்கள். இப்படி ஒருத்தன் கடவுள் சொன்னாங்கன்னா அப்படியே ஒரு கடவுள் எங்களுக்கு தேவையில்லை என்றார்கள். மனிதனை வித்தியாசப்படுத்தி பார்க்கக்கூடிய ஆலயங்களுக்கு கடவுளாக இருந்து எங்களை வலியுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி எந்த மதத்தை எடுத்தாலும் ஹீரோக்களாக கருதப்படக்கூடியவர்கள் ஒவ்வொரு மதத்திலேயும் முன்னுதாரண புருஷர்களாக மதிக்கப்படுகிறார்கள். யாரு முக்கியமான ஆளோ அவன் யோக்கியனா இருந்து காட்டணும்.
ஒவ்வொரு மத புத்தகத்தையும் புரட்டினால் அங்கே மதிக்கப்படுகிற மக்கள் கேவலத்திற்குரிய காரியத்தை செயல்படுத்தக்கூடியவர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள். அம்பேத்கர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், ராமர் கிருஷ்ணர் புரியாத புதிர்கள் என்ற தலைப்பில். ராமரையும் கிருஷ்ணரையும் பற்றி அவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். புத்தகத்தில் அவர் சொல்லுகிறார், முன்னோடியாக கருதப்படக்கூடிய கடவுளாக சித்தரிக்கப்படக்கூடியவர்களை வேத புத்தகம் எப்படி சொல்கிறது? நம்ம சொல்லல, அம்பேத்கர் சொல்றாரு கிருஷ்ணர் குளித்துக் கொண்டிருக்கிற பெண்களின் ஆடைகளை திருடி சென்றாராம். கடவுள் திருடினார் என்று அவர்களை பின்பற்றக்கூடிய ஒருவன் திருடினால் சமுதாயம் ஒத்துக்கொள்ளுமா? சம்பந்தப்பட்ட பெண்ணுடைய பெற்றோர் ஒத்துக்கொள்வார்களா? சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆனா அவர் செஞ்ச ஏற்றுக்கிறீங்க, நான் செஞ்ச அடிக்கிறீங்க. அம்பேத்கர் கேள்வி எழுப்புகிறார், விடல. அவரு கிருஷ்ணரை பற்றி எல்லா புராணங்களையும் ஆய்வு செய்துவிட்டு அவர் சொல்லுகிறார், கிருஷ்ணருக்கு 16,108 வைப்பாட்டிகள் இருந்ததாக புராணம் சொல்வதாக அம்பேத்கர் சொல்கிறார். நாம ஆராய்ச்சி பண்ணல, எல்லாத்தையும் உள்ள போய் எத்தனை வைப்பாட்டி எத்தனை முஞ்சாதி அந்த விஷயத்தை தெரியாது நமக்கு. டீப்பா அந்த மொழியினுடைய ஆராய்ச்சி நமக்கு இல்லை. அம்பேத்கர் சொல்லக்கூடிய சட்ட புத்தகம் அவர் எழுதுகிற புத்தகத்தில் எழுதுகிறாரு, 16,108 வப்பாட்டிகளை அந்த கடவுள் வைத்திருந்ததாக வேதம் சொல்லுகிறது. 16,000 வேண்டாம், 16 வேண்டாம், ஒரு 10 வேண்டாம், ஒரு 2 வச்சுக்கிட்டா சமுதாயம் ஒத்துக்குமா? கேள்வி எழுப்புகிறார் அம்பேத்கர். கிறிஸ்தவத்துடைய புத்தகங்களை அதே இதே கேள்வி. கலிபோர்னியாவை சார்ந்த 12 வயதிலிருந்து கிறிஸ்தவ மதத்தில் ஊறி திளைத்த யூசுப் எவன்ஸ் என்ற கிறிஸ்தவ மதத்தினுடைய கொள்கை பிரச்சாரகர், அவர் தான் இஸ்லாத்தை ஏற்ற வரலாற்றை பற்றி சொல்லுகிறார், ஆரம்பத்தில் நான் பைபிளை படிக்கல, அங்கொன்னு இங்கொன்னுமா படிச்சுக்கிட்டு இருந்தேன். பெரியவங்க சொன்னது எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் எல்லாத்தையும் படிச்சுட்டியான்னு கேட்டாரு. நான் படிக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. என்ன அதிர்ச்சி என்று சொன்னால், எங்களுக்கு முக்கியமான இறை தூதர்களாக காட்டி தரப்பட்ட நோவா, லோத்து, யாக்கோபு, இன்னும் பல பேர், அவர்களை பற்றி பைபிள் சொல்லக்கூடிய கதைகளை படித்தேன். அதற்கு பிறகு பைபிளை தொழுகிற மனமே எனக்கு ஏற்படவில்லை. நோவா சாராய் மதுபானம் அறிந்துவிட்டு தான் பெற்ற பிள்ளைகளோடு சயனித்து கிடந்தார் என்று பைபிள் சொல்கிறது. இதை எப்படி நான் ஏற்க முடியும்? யூசுப் எவன்ஸ் கேள்வி எழுக்கிறார். முக்கியமான ஆளுங்கிறிய, இறை தூதங்கிறிய, சாராயம் குடிச்சு விட்டு பெத்த பிள்ளையோட இல்லாத நடத்தினால் இதை என்னுடைய அறிவு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. எந்த அறிவாளியும் ஏற்க மறுப்பான். ஒவ்வொருத்தரை பற்றியா சொல்றார் அவர். லோத்தை பற்றி சொல்லப்பட்ட விஷயம், தாவீது ராஜா பல்லாயிரக்கணக்கான மனைவிமாரிலே வெப்பாட்டியை வைத்துக் கொண்டிருந்ததாக வேதம் சொல்கிறது. நான் எப்படி அவரை ஹீரோவாக நினைக்க முடியும்? இத்தனை வெப்பாட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு ராணுவ வீரன் ஒருவனுடைய பொஞ்சாதியை குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது மாடி இருந்து பார்த்துட்டாராம் தாவீது ராஜா. பார்த்ததுக்கு பிறகு அந்த பொம்மை ஆசைப்பட்டு களத்துக்கு சென்ற ராணுவ வீரனை அங்கே கொலை செய்துவிட்டு இந்த பெண்ணை இவர் கையில் எடுத்துக் கொண்டார் என்று பைபிள் சொல்கிறது. 2ஆம் ராஜாக்கள் என்ற அத்தியாயத்தை எடுத்து பாருங்கள், இந்த வரலாறு வருகிறது. அவர் இதையெல்லாம் சொல்றாரு. பெரியாள் நினைச்சோம், நல்ல மனுஷனா இருக்கணும், நல்ல வழியை காட்டணும், காட்டலையே. எப்படி அவர்களை நான் எங்களை முன்னோடிகளாக ஏற்பது? இப்படி சொல்லப்பட்ட ஒன்னையும் ஆய்வுக்கு உட்படுத்தினால் சொல்லுகிற விஷயம் சரியில்லை, நடைமுறைக்கு உகந்ததாக இல்லை, அறிவு ஏற்க மறுக்கிறது, ஆபாசமாக இருக்கிறது, நடைமுறை வாழ்க்கை சம்பந்தமாக சொல்லக்கூடியதை பின்பற்ற முடியாத அளவிற்கு இருக்கிறது. விவாகரத்தை பற்றி நம்முடைய வேற புத்தகங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? விவாகரத்து செய்யக்கூடாது. கல்யாணம் முடிச்சுட்டா கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். கல்லு மாதிரி குத்துக்கல்லாட்டு உட்கார்ந்துருப்பான். எதுக்கு அப்படி ஒரு புருஷன்? எதுக்கு கல்யாணம் பண்ணுச்சு? கள்ளத்துக்கு மண்டல் போட்டு சாவதுக்கா? புல்லு மாதிரி புல் தடிக்கு பயிலாக உட்கார்ந்துருப்பான். அந்த பயில்வான் வச்சு என்ன புண்ணியம்? அப்படிப்பட்டவன் உனக்கு கணவனாக வாய்த்தாலும் கடைசி வரை கண்ணீரோடு உன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், என் பிள்ளைக்கு ஏற்பட்ட என்னால் ஏற்றுக்க முடியுமா? என் சகோதரிக்கு ஏற்பட்ட ஏற்றுக்க முடியுமா? என் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏற்பட்டால் ஏற்றுக்க முடியுமா? ஊர் உலகத்துக்கு சட்டம் சொல்ற படைத்த கடவுள் இப்படி சொல்ல மாட்டான். உணர்ச்சி தெரியும். மனிதன் எதை விரும்புவான், எதை விரும்ப மாட்டான், எது நல்லது எது கெட்டது, இப்படிப்பட்ட கேடு கட்ட ஒரு வாதத்தை, ஒரு வழியை கடவுள் சொல்ல மாட்டார் என்று புத்தி சொல்லலையா?
8 வயசுல கல்யாணத்தை முடிச்சு 10 வயசுல மாப்பிள்ளை செத்துட்டான்னு வச்சுப்போம். செத்ததுக்கு பிறகு நிலைமை என்ன? மனு தர்மம் சொல்லுகிறது, செத்துவிட்ட கணவரின் சதிகளை வைத்து அந்த பெண்ணையும் எரித்து விட வேண்டும். நடைமுறையில் நீங்க செய்யாம இருக்கலாம். நான் நடைமுறையை பேசல, நீங்கள் இறை வேதமாக கருதக்கூடிய வேதத்தை பேசுகிறேன். நெருப்புல போட்டு எரிச்சிரு. 1987 ராஜஸ்தானில் நடைபெற்ற ரூப் கன்வருடைய கொலை நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. எங்க பார்த்தாலும் எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரன் வந்தான், சட்டத்தை போட்டான், எரிக்கிறவங்க தடுத்தான், எரித்தவர்களை சிறையில் அடைத்தான். அதனை எதிர்த்து பல்வேறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நம்முடைய தேசத்தில் நடந்தது. ஆங்கிலேயர்கள் செய்த மிகப்பெரிய தொண்டு. இறந்துவிட்ட கணவர்களின் நெருப்பிலே வைத்து பெண்களை, மனைவிமார்களை பொசுக்குகிற அந்த கொடுமையை ஒழித்து விட்டு சென்றான். அதிலேயும் இந்த நாட்டில் மிச்சம் இருந்துச்சு. 87ல சின்னஞ்சிறுமி, மடியிலே செத்து போன கணவன், மடியில் கணவனை வைத்து சுத்தி வைக்கப்பட்டிருந்த விரல்களுக்கு நெருப்பு வைக்கப்படுகிறது. துடிக்க துடிக்க கதறி செத்தாரே அந்த சிறுமியினுடைய குரல். எப்படிப்பட்ட கொடூரம் நினைச்சு பார்க்க முடியுதா? அவன் செத்துட்டாம செத்தவனே என்னமோ பண்ணுங்க, அதற்காக இவரும் ஏன் மடிய வேண்டும்? அப்படி ஒரு சித்தாந்தத்தை, வழிமுறையை காட்டுவது இறைமார்க்கமாக இருக்க முடியுமா? எல்லா கேள்விகளையும் உங்களுடைய சிந்தனைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். நான் தீர்வு சொல்றதுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல, நீங்க யோசித்து பாருங்கள். இதையெல்லாம் சொல்லக்கூடிய வேதம் வேணுமா? இதை சொல்றதுக்கு பேரு கடவுளா? கடவுள் இப்படி வெளியே காட்டுவாரா? ஒரு மனுஷனே காட்ட மாட்டானே, படைச்ச கடவுள் எப்படி இப்படிப்பட்ட கொடூரத்தின் விளைவாக சட்டங்களை ஏற்றி தருவான் என்று உங்களுடைய சிந்தனையை தூசி தட்டுங்கள். பெற்றோர் சென்ற வழி, மூதாதையர் சென்ற வழி சரியாக இருந்தால் பின்னாடி செல்லுங்க, தப்பு இல்லை. தப்பா இருந்தாலும் போவீங்க. எங்க அப்பா அந்த மார்க்கம், எங்களுடைய தாத்தா அந்த மார்க்கம், எங்களுடைய முன்னோர் அந்த மார்க்கம். மார்க்கத்திலே முன்னோர்களை பிடிக்கிற மக்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை முன்னோர்களை பிடித்தீர்களா? அப்பா குடிசை வீட்டில் குடியிருந்தாரு, நீங்க மட்டும் மாடி வீடு மட்டுப்பா மட்டும் கட்டுறீங்களே, அதுல அப்பாவை ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? அப்பா மாட்டு வண்டியில போனாரு, நீங்க ரயில் வண்டியில போறீங்களே, அதுல அப்பாவை ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? அப்பா சிமிழ் விளக்கு எரிச்சாரு, நீங்க டியூப் லைட் போடுறீங்களே, அதுல அப்பாவை ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? அப்பா விவசாயம் பார்த்தாரு, நீங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்கிறீங்களே, அதுல அப்பாவை ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? அப்பா கம்பும் கேழ்வரகும் தின்னாரு, நீங்க அதை விட உயர்ந்த உணவு பதார்த்தங்களை சாப்பிடுறீங்களே, அதுல அப்பா அம்மாவை ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? அங்கெல்லாம் அறிவு வேலை செய்கிறது. அப்பாவுடைய காலத்துல ரயில் இல்ல, அப்பாவுடைய காலத்துல விளக்கு இல்ல, அப்பாவுடைய காலத்துல டெக்னாலஜி இல்ல, அப்பாவுடைய காலத்துல அறிவியல் வளரல. எனவே அறியாமையினால், இயலாமையினால் அவர்கள் அந்த வழியில் இருந்தார்கள். எனக்கு இயலுகிறது, நான் சரியானதை தேர்வு செய்து கொண்டேன் என்று சொந்த வாழ்க்கையில் சரியானதை தேர்வு செய்கிறவர்கள் கடவுளின் விஷயத்தில், மரணத்திற்கு பிறகு உள்ள மோட்சத்தை பற்றி சொல்லித்தரப்படுகிற மார்க்க விஷயத்தில் அதுல ஒரு தப்பான வழியை தேர்ந்து செய்து கடைசியில் கடவுளுக்கு முன்னாடி நிற்கும் போது என்ன நான் இப்படியா சொல்லுவேன், இந்த வழியை நான் காட்டினேன், உன் அறிவை கொடுத்து யோசிக்க மாட்டியா, சிந்திக்க மாட்டாயா என்று கடவுள் கேள்வி எழுப்பினார். உங்களிடத்தில் பதில் இருக்கிறதா? இப்படி எந்த கோணத்தில் அறிவியல் பூர்வமாக சிந்தித்து பாருங்கள், அங்கேயும் பிரச்சனை. நரசிங்க புராணம் சொல்கிறது பூமி தட்டையானது, இன்றைக்கு அறிவியல் சொல்கிறது பூமி உருண்டையானது. கடவுள் சொல்லி இருந்தால் தட்டைன்னு சொல்வாரா? படைச்ச கடவுளுக்கு பூமியை உருண்டையா படைச்சிருக்கிறோமா, தட்டையா படைச்சிருக்கிறோமா, நாலேஜ் இல்லாம இருக்குமா? மார்க்கண்டேய புராணம் சொல்கிறது பூமியினுடைய பரப்பளவை பற்றி 400 கோடி சதுர மைல்கள் பூமியின் பரப்பளவு என்று மார்க்கண்டேய புராணம் சொல்கிறது. அறிவியல் சொல்கிறது 20 கோடிக்கு நீ 80 லட்சம் பாக்கி இருக்கு. பூமியினுடைய மொத்த சதுர பரப்பளவு மைல்கள் கணக்குல 20 கோடிக்கு 80 லட்சம் பாக்கி இருக்குது. அறிவியல் சொல்லுது, புராணம் சொல்கிறது 400 கோடி. விஷ்ணு புராணம் சொல்கிறது பூமியிலிருந்து சூரியன் எவ்வளவு தூரம், சந்திரன் எவ்வளவு தூரம். சூரியன் 8 லட்சம் கிலோமீட்டர், சந்திரன் 22 லட்சம் கிலோமீட்டர். விஞ்ஞானம் சொல்கிறது சந்திரன் தான் பக்கத்தில் இருக்குது, சூரியன் தான் தூரத்தில் இருக்குது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் அறிவியல் வார்த்தைகள் சொல்வதாக இருந்தால் நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீடு மாதிரி. அந்த சந்திரன் 22 லட்சம் கிலோமீட்டர் தொலைவாம்,
எங்கோ பல கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற சூரியன் 8 லட்சம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் என்று சொன்னால் சூரியனை படைத்தவன் சொல்லவில்லை. இனிமேல் இந்த சூரியனை பற்றி அறிவு உலகத்திலே வளரும் என்பதை பற்றி எல்லாம் தெரியாத யாரோ ஒருவர் எழுதி வைத்து சென்ற புத்தகம் என்பதற்கு இதை விட ஒரு பெரிய சான்று வேண்டுமா? இப்படி கண்ணுக்கு எதிரே தெரிகிற அனைத்து வேதங்களையும் இறை வழிகாட்டுதல்களாக நம்பப்படுகிற புத்தகங்களையும் இறைவனின் சமயங்களையும் மார்க்கங்களையும் ஆய்வுக்கு உட்படுத்தினால் நம்முடைய அறிவு அவற்றை ஒதுக்கி தருகிறது. கடைசியாக மிச்சம் இருப்பது இஸ்லாம். மற்றதை எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்திய கடவுள் மறுப்பாளர்கள் இஸ்லாத்தை அதே மாதிரி ஆய்வுக்கு உட்படுத்தல். கடவுளே இல்லைன்னு சொன்னவங்க எல்லாத்தையும் பார்த்து விட்டு தான் சொன்னாங்க. பைபிள் பார்த்தாங்க, அவர் பார்த்தாங்க, இதை பார்த்தாங்க, எல்லாம் குறையா இருக்குது, சரியா இல்ல, விளையாட்டுல தப்பா இருக்குது, எனவே கடவுள் இல்லை என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட தோழர்கள் அதையெல்லாம் பார்த்துவிட்டு அதே போலத்தான் குர்ஆனும் இருக்கும், அதே போலத்தான் இஸ்லாமும் இருக்கும், அதே போலத்தான் நபிகளாருடைய வழிகாட்டுதலும் இருக்கும் என்று கண்மூடித்தனமான முடிவுக்கு வந்து விட்டார்கள். அவர்கள் இஸ்லாத்தை பார்த்திருந்தால் இன்னும் தெளிவான வார்த்தைகளில் சொல்வதாக இருந்தால், கடந்த காலத்தில் பெரியார் இந்த தேசத்திலே அவருடைய கொள்கை பிரச்சாரத்தை மேற்கொண்ட பொழுது இன்றைக்கு இருப்பதை போல இஸ்லாத்தை தூய வடிவிலே சொல்லக்கூடிய புரிய வைக்கக்கூடிய பிரச்சாரங்கள் அன்று நடந்திருந்தால் கண்டிப்பாக அவரும் அவருடைய கொள்கையை இஸ்லாத்தின்பால் திருப்பி இருப்பார் என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை. அன்னைக்கு சொல்லப்படல. இஸ்லாத்தை திறந்து பாருங்கள், அதில் சொல்ல அனைத்து விஷயத்துக்கும் தீர்வு சொல்ல இஸ்லாத்தில் தீர்வு இருக்கிறது. எவை பற்றி வேணாலும் கேள்வி கேட்கலாம். எந்த பிரச்சனை இருக்கு கொண்டு வந்து காட்டுங்க, அதற்கு அங்கே ஒரு பதில் உண்டு. உணவா, உணவுக்கு வழிகாட்டுதல். உடையா, உடைக்கு வழிகாட்டுதல். அரசியலா, அரசியலுக்கு வழிகாட்டுதல். ஆரோக்கியமா, ஆரோக்கியத்திற்கு வழிகாட்டுதல். திருமணமா, திருமணத்திற்கு வழிகாட்டுதல். இறந்தவரை அடக்கம் செய்வதா, அதற்கு வழிகாட்டுதல். என்ன வேணும் உன் வாழ்க்கையில, என்ன பிரச்சனை, அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு. வெறுமனே தீர்வு மட்டுமில்லை, சொல்லக்கூடிய தீர்வு எப்படிப்பட்ட தீர்வு, அந்த தீர்வை விட சிறந்த ஒரு தீர்வு இதோ இருக்கிறது என்று யாராலும் காட்ட முடியாத, தன்னிகர் இல்லாத அருமையான ஒரு தீர்வு. எதை பத்தி பேசினாலும் 100% 100% உண்மையான பதில், ஏற்க தகுந்த பதில், நன்மை இருக்கிற பதில். சாப்பாட்டை பத்தி பேசுறது இஸ்லாம். எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது. பன்றியை சாப்பிடாத, ரத்தத்தை சாப்பிடாத, படையல் பொருட்களை சாப்பிடாத, மதுபானத்தை சாப்பிடாத. நபிகளார் வாழ்ந்த காலத்தில் இன்றைக்குள்ள விஞ்ஞானம் கிடையாது, சயின்ஸ் கண்டுபிடிப்புகள் கிடையாது. இன்றைக்குள்ள விஞ்ஞானத்தை பயன்படுத்தி இஸ்லாம் எதை சாப்பிடக்கூடாது என்று சொன்னதோ அதை ஆராய்ச்சி செய்து பார்த்தால், நல்ல வேலைப்பா, அதை சாப்பிடாம இருந்தது ரொம்ப நல்லது. மற்றவர்கள் எல்லாம் விஞ்ஞானத்தை படித்த பிறகுதான் பன்றி சாப்பிடாமல் இருக்க முடியும், ரத்தத்தை சாப்பிடாமல் இருக்க முடியும். ஆனால் இறைவனின் மார்க்கமாக இஸ்லாமை படித்தவர்கள் அவர்கள் விஞ்ஞானத்தை படிக்க தேவையில்லை, இறை மார்க்கத்தை பின்பற்றினாலே விஞ்ஞானம் சொல்லக்கூடிய எல்லா விதமான அனுகூலங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பன்றியை சாப்பிடாத. இன்றைக்கு மேற்கத்திய நாடுகள் பதில் சொல்லுகிறது. இதய நோயாளிகளுடைய எண்ணிக்கை அமெரிக்கா, ஸ்பெயின், ஜப்பான் போன்ற மேற்கத்திய நாடுகளில் இருப்பு என்ற அளவுக்கு வேற எந்த பகுதியிலும் கிடையாது. ஏண்டா இதய நோயாளி ஜாஸ்தியா இருக்கிறான், ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் நிறைய இருக்கிறாங்க. என்ன ஆராய்ச்சிக்கு உட்படுத்தினா, திங்கிற தீவனம் பூரா பன்னிக்கறி. பன்னிக்கறி இல்லாம ஒரு நேரம் சாப்பாடு கிடையாதுங்க. சாயங்காலம் டீ குடிக்கும் போது நம்ம ஊர்ல என்ன வச்சுருமோ, ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, கொஞ்சம் முறுக்கு, அல்லது மிச்சரு, இதுதானே. அவன் உப்பு கண்டம் போட்ட மாதிரி பன்னிக்கறி உப்பு கண்டம் போட்டு வச்சிருப்பான். அதுல 2 எடுத்து கடிச்சாதான் சாயங்காலம் தேத்தண்ணி கூட வாயில இறங்கும். காலை உணவா அதுல ஒரு துண்டு கலந்து இருக்கணும். நம்ம மக்களுக்கு சொல்லுவாங்கல்ல, நான்வெஜ் இல்லாட்டி எப்படிப்பா சாப்பிடுறாங்க சில பேர், அந்த மாதிரி அவனுக்கு பன்னிக்கறி இல்லாம எப்படிடா சாப்பாடு, அப்படி கூட உலகத்துல சாப்பிடுவாங்களா, அந்த லெவல்ல கேள்வி கேட்கிறாள் மேற்கத்திய நாடுகள் வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்கள். ஆராய்ச்சி பண்ணி இங்க மட்டும் ஏன்டா இதய நோயாளி ஜாஸ்தியா இருக்கான்னு புள்ளி விவரத்தை எடுத்து சொல்றாங்க. காரணம் பன்றி இறைச்சி. என்ன பன்றி இறைச்சி? இப்ப இதய நோயாளியாக இருந்தா, சாதாரண ஹார்ட் பேஷண்ட்,
நம்ம ஊர்ல டாக்டர் சொல்லுவாரு, இறைச்சியை தொட்டாத, ஆட்டுக்கறி திங்காத, மாட்டுக்கறி திங்காத. ஏன்? அதுல கொழுப்பு ஜாஸ்திப்பா, ஏற்கனவே இதயத்துல பிரச்சனை, இதை வேற தின்னு வச்சுக்க, சீக்கிரம் புட்டுக்குவேன், அதனால கவனமா இருந்துக்க டாக்டர் சொல்லுவார். மாட்டுக்கறி திங்காதனால, ஆட்டுக்கறி திங்காதனால இந்த ஆட்டுக்கறி மாட்டுக்கறியில என்ன கொழுப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா, மாட்டுக்கறியில 5% கொழுப்பு இருக்கு. ஒரு கிலோ மாட்டுக்கறி எடுத்தீங்கன்னு வச்சுக்குவோம், 50 கிராம் கொழுப்பு சத்து. அதுல ஆட்டுக்கறி எடுத்தீங்கன்னு வச்சுக்குவோம், 17% கொழுப்பு. ஒரு கிலோ ஆட்டுக்கறி எடுத்தா 170 கிராம் கொழுப்பு. அதுல ஒரு கிலோவுக்கு 50 கிராம் கொழுப்பு மாடுல, ஒரு கிலோவுக்கு 170 கிராம் கொழுப்பு ஆட்டுல. 50 கிராம் கொழுப்பு தின்றாங்க, சீக்கிரம் போயிடுவ அப்படின்னு எச்சரிக்கிறார் என்றால், பன்றிக்கறியில என்னடா கொழுப்புன்னு சொல்றான்? 50% கொழுப்பம். 50% எவ்வளவு? ஒரு கிலோ கறி வாங்கினா 1/2 கிலோ கொழுப்பு சத்து. வேற சாவம் என்ன செய்வான்? தின்னா போகத்தான் செய்வான். அது மட்டும் இல்லை, கொக்கி புழு, நாடா புழு, அந்த புழு, இந்த புழுன்னு ஒரு 7-8 புழு வகைகளை மருத்துவர்கள் பட்டியலிட்டு சொல்கிறார்கள். இந்த புழு எவ்வளவு அதிகமான வெப்பத்தை கொடுத்தாலும் வேகவே வேகாது, சாகவே சாகாது. இது உடலுக்குள்ள போனா அதிக கேடுகளை ஏற்படுத்தும். பன்னிக்கறி அது இருக்கிறது. சுபஹானல்லாஹ், இறைவனுக்கு நன்றியோட கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி நன்றி? இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடித்து கொழுப்பு ஜாஸ்தியா இருக்குது, திங்காத, புழு இருக்குது, ரொம்ப கேடு, ஆரோக்கியத்தை கெடுத்து விட்டுரும் என்று இவர்கள் மருத்துவர்கள் சொன்னதற்கு பிறகு உலகத்திற்கு தெரியலாம். ஆனால் மருத்துவரும் சொல்வதற்கு முன்பு நம்முடைய ஆரோக்கியத்தை கவனத்திலே கொண்டு சரியான வழியை காட்டி இருக்கிற மார்க்கம் இறை மார்க்கமா இல்லையா? ரத்தத்தை திங்காத மருத்துவம் சொல்கிறது. ஏன்பா ரத்தத்துல என்னப்பா நல்லவன் இருக்குது? அதுல கறிக்கடைக்காரங்களுக்கு நல்ல சேல்ஸ் வேற. அதுல ஒரு 50 மில்லி ரத்தம் விழுந்துச்சுன்னா 150 மில்லி தண்ணியில் ஊத்துனா ரெண்டும் சேர்த்து வித்துருத. 100 மில்லி பாலில் 150 மில்லி தண்ணியை கலந்து விற்கிற மாதிரி தண்ணியில் ஊத்தி நிறைய சம்பாதிச்சிடலாமே. ஆனால் ரத்தத்தை பற்றி சொல்லுகிறார்கள். ரத்தம்னா என்ன? பாடிக்குள்ள ஓடுற வரைக்கும் ரத்தத்துல பஞ்சாயத்து கிடையாது. ஏன்? ரத்தம் என்பது நம்முடைய உடலில் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் சுமந்து சுமந்து எடுத்து கொண்டு வந்து உணவிலே இருக்கிற எல்லா விதமான கிருமிகளையும் அழுக்குகளையும் கொண்டு வந்து குப்பை தொட்டியில தட்டி அதை கிளீன் பண்ணி அதை சுத்திகரித்து உடலுக்குள்ள திரும்ப அனுப்பும். ரத்தத்துடைய வேலை 2 வேலை. ஒண்ணு, நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுல இருக்க சத்தை தூக்கிட்டு போகும், தேவையான இடத்துல கொண்டு சத்துக்களை கொடுத்துரும். கொடுத்ததுக்கு பிறகு அவங்க பயன்படுத்திட்டு கழிவு வரும்ல, கழிவை தூக்கிட்டு வந்து குப்பை தொட்டியில போட்டுரும். குப்பை தொட்டியில அதை கிளீன் பண்ணி திரும்ப ரத்தத்தை உடம்புக்குள்ள ஓடும். இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த வேலை நடந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் ரத்தத்தை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நிமிஷம் ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய கிட்னி வேலையை நிப்பாட்டிச்சுன்னு வச்சுக்குவோம், ரத்தத்துடைய லெவல் என்னன்னா, அழுக்க தூக்கிட்டு வருதா, அழுக்கு முழுக்க அழுக்குனா கிருமி, பாக்டீரியா, பல்வேறு வைரஸ் எல்லாம் உள்ள இருக்குது. அழுக்கு கொஞ்சம் வேலை நின்ன உடனே மழை 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 பாக்டீரியா வளரும். ஒரு நிமிஷத்துல ரத்தம் ஜாக்கிரதையாகும். சுத்திகரிக்கிற வேலை ஒவ்வொரு செகண்ட் நடந்துகிட்டே இருக்கும். 5 நிமிஷம். இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆன ஆளுகளை பாருங்க, டயாலிசிஸ் பண்ணாட்டி என்ன லெவல், உடம்பு கருத்து போய் கொஞ்ச நாளுக்கு மேல ஆளு தாங்க மாட்டேங்குது. ஒன்னு கிட்னி மாத்தணும், அதை டயாலிசிஸ் பண்ணணும், எந்த வேலையும் செய்யறாட்டி ஆளு பீஸ் ஆயிடுறாரு. காரணம், ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய சுத்திகரிப்பு நிலையத்தில் கோளாறு ஏற்பட்டு விட்டது. ரத்தம் என்பது அழுக்குகளின் கிருமிகளின் கூடாரம். அதனால தான் உடம்புல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அசுத்தத்தை இதான் முதல்ல எடுத்து டெஸ்ட் பண்ணுவார்கள். என்ன அசுத்தம்? சிறுநீர். சிறுநீர் சுத்தமா அசுத்தமா? அசுத்தம் தானே. அசுத்தம். மலம் அசுத்தம். அசுத்தத்துலதான் கிருமி முதல்ல தெரியும். மலத்தை போல சிறுநீரை போல ரத்தமும் அசுத்தம். எனவே ரத்தத்தை டெஸ்ட் உட்படுத்தி பிளட் டெஸ்ட் எழுதி கொடுக்காரு டாக்டர், எழுதி கொடுத்து அப்ப அவ்வளவு கிருமி இருக்கிறது என்று கன்ஃபார்ம் செய்கிறார்கள். இந்த ரத்தத்தை பாடியிலிருந்து வெளியில எடுத்துச்சுன்னா சுத்திகரிக்கிற வேலை நடக்கல, கெட்டு போன சாக்கடை அள்ளி குடிக்கிறதுக்கு சமம். ரத்தத்தை சாப்பிடுறது ஒண்ணு, டிச்சில ஓடுற சாக்கடை அள்ளி குடிக்கிறது ஒண்ணு. ரெண்டும் ஒண்ணுதான். திங்கிறதுக்கு டேஸ்ட்ல வேணா வித்தியாசம் இருக்கலாம்.
சாக்கடையில் புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்து வேணும் மிக்ஸ் ஆகிருக்கும். இது ஒரு குறிப்பிட்ட டேஸ்ட்ல வேணா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். சிந்தனை செய்யுங்கள். மனிதன் தனது அறியாமையில் கூட தனது ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்க கூடாது என்று சொல்லி அவனுக்கு வழிகாட்டிய மார்க்கம் இறை மார்க்கமாக இருக்க முடியுமா அல்லது மனிதனின் மார்க்கமாக இருக்க முடியுமா? அதே மாதிரி உணவு மட்டுமில்லை, எதை எடுத்தாலும் சரி அப்படி ஒரு சூப்பரான வழிகாட்டுதலுங்க. இந்த மாதிரி ஒரு தீர்வு உலகத்தில் எந்த இசத்திலையும் நீங்க தேடி பார்த்தாலும் கிடைக்காது, எந்த சித்தாந்தத்திலையும் இல்லை. சவால் குர்ஆனே அந்த சவாலை உலகத்துக்கு வைக்கிறது. இத மாதிரி ஒன்னு கொண்டு வா பார்க்கலாம். இன் குந்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா, நம்முடைய அடியாருக்கு நாம் வழங்கி இருக்கிற இதில் நீங்கள் சந்தேகப்பட்டால் இது இறைவன் வழங்கிய மார்க்கம் இல்லை, மனுஷன் எவனோ எழுதிக்கிட்ட மார்க்கம், மனிதனை உருவாக்கிய வேதம் என்று உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஃபர்து பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி, இதுல இருக்கிற மாதிரி சட்டங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள், வாக்கிய அமைப்புகள், தீர்வுகள், முன்னறிவிப்புகள், உண்மைகள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரே ஒரு அத்தியாயத்தை இத மாதிரி நீ கொண்டு வா பார்க்கலாம். அந்த சவாலை கூட எப்படி வைக்கிறதுனா அதுலயும் நேர்மை. பதுரு ஷுஹதாக்கும் மின் தூனில்லாஹ், அதுக்காக நீங்க என்ன பண்ணு, உலகத்துல அல்லாஹ் மட்டும் விட்டுட்டு எல்லாம் கூட்டி செல்லு. எல்லா மதம், எல்லா இயக்கம், எல்லா தலைவர், எல்லா விஞ்ஞானி, எல்லா அரசியல்வாதி எல்லாம் கூடி உட்கார்ந்து மசோரா பண்ணி ஆலோசனை செய்து குர்ஆன் மாதிரி ஒரு இறை மார்க்கத்தை ஒரு அத்தியாயத்தை கொண்டு வா பார்க்கலாம். இன்றைக்கு வரைக்கும் இந்த சவால் முறியடிக்கப்படவில்லை. அதே போல இன்றைக்கு நாட்டிலே இருக்கிற முக்கிய பிரச்சனை கிட்டத்தட்ட 9 மாச காலம் நாடு அல்லோலப்பட்டுச்சு. மீடியாக்களை திறந்தால், பத்திரிகைகளை புரட்டினால் பல நாட்கள், பல மாதங்கள் திரும்ப திரும்ப ஒரே செய்தி. என்ன செய்தி? டெல்லியிலே மருத்துவ மாணவி கற்பழிக்கப்பட்ட செய்தி, கற்பழிப்பு வழக்கு. என்னமோ நாட்டில் சுதந்திர இந்தியாவில் முதல்ல 2012 டிசம்பர்ல தான் ஃபர்ஸ்ட் நாட்டில் ஒரு கற்பழிப்பு நடந்துட்டது மாதிரி எல்லாம் நடந்து குளிச்சாங்க. சரி, குளிச்சுட்டு போ, எங்க நடந்தாலும் எப்ப நடந்தாலும் கண்டனத்திற்குரிய காரியம், கண்டிக்கப்பட வேண்டியது, மாற்று கருத்து இல்லை. ஆனா இத்தனை வருஷமா கற்பழிப்பு நடக்குது, அதை தடுக்கிறதுக்கு எவ்வளவு சட்டங்கள் போட்டீங்களே, எவ்வளவு திட்டங்கள் தீட்டினீங்களே, இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்கிற மனித சட்டங்களால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடிந்திருக்கிறதா? பெருகிக்கிட்டே போத, நாளுக்கு நாள் கற்பழிப்பு கூடுதே. நேற்றுக்கு 2 இன்னைக்கு 4 நிமிஷத்துக்கு 2 நிமிஷத்துக்கு இத்தனை கற்பழிப்பு நாட்டிலே என்று பட்டியல் போடுகிறார்களே. என்ன தீர்வு? பெண்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் உண்டா? உத்தரவாதப்படுத்த முடியல. என்னத்த சட்டத்தை கொண்டு தீர்க்க முடியல. காரணம், இவர்கள் போடுகிற சட்டம் எல்லாம் இவர்களின் சொந்த மூளையில உற்பத்தியான திட்டங்கள். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வை நடைமுறைப்படுத்துங்கள். கண்ணுக்கு முன்னாடி நடைமுறைப்படுத்தி காட்டி இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினா அது குற்றத்தை குறைக்கும் என்று கண்ணுக்கு கண்ணாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் பல்வேறு தேசங்களில். துக்ளக் ஷோ தன்னுடைய பத்திரிகையில் எழுதினார். ஷோவை பத்தி நமக்கு நல்லா தெரியும், எப்படி எழுதுவார். முஸ்லிம்களை பத்தி எழுதணும்னா கூட ஒரு மடக்கு தண்ணியை குடிச்சிட்டு எழுதுவார். எதுக்கு? திடீர்னு நாக்கு வறண்டு எழுதுற பேனா ஸ்டக் ஆக்கி கிடக்கூட பத்தில அதுக்காக வேண்டி அந்த ஷோ எழுதுகிறார். ஒவ்வொரு நாட்டுடைய கற்பழிப்பு வழக்குகளுடைய பட்டியலை போட்டுக்கிட்டே வர்றார். ஜெர்மன், அமெரிக்கா, ஸ்பெயின், ஸ்காட்லாந்து எல்லாத்தையும் போட்டுட்டே வந்து கடைசியில இந்த வரிசையில் கற்பழிப்பு வழக்குகள் குறைவாக நடக்கிற தேசம் இந்தியா. அதுக்கு கீழே ஒரு வரி எழுதுகிறார், இதை விட கற்பழிப்புகள் குறைவாக நடப்பதாக சொல்வதாக இருந்தால் இஸ்லாமிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிற அரபு தேசங்களிலே. சொல்றது யாரு? தௌஹீத் ஜமாத் தலைவர் பி ஜெயினுலாப்தீன் பேட்டி இல்லை, சுன்ன ஜமாத்துடைய மஹல்லா தலைவர்களுடைய அறிக்கை இல்லை. இஸ்லாத்தை பற்றி விமர்சனம் செய்வதையே தொழிலாக கொண்டிருக்கிற ஷோ எழுதுகிறார் என்றால் அதே தீர்வு கேட்டா மரணம் கூடாது, கொடுத்து பாருங்க. உடனே இப்பதான் கொடுத்துட்டாங்களே சொல்லக்கூடாது. இப்ப கொடுத்தது தீர்வு கிடையாது. ஏன் இப்ப கொடுத்தாங்க தீர்வு? எப்படி கொடுத்துட்டா தெரியுமா? இந்த ஒரு வழக்குக்கு மட்டும்தான் தூக்கு நிர்ணயம். இதுக்கு பிறகு எவனா கற்பழிச்சு வழக்கு வந்தா கொடுக்க மாட்டாங்க. ஏன்? அதை தீர்ப்பில் நீதிபதி எழுதுறார், அரிதிலும் அரிதான வழக்கு. ஆச்சரியமா இருக்குங்க.
வடிகட்டின ஆட்களைத்தான் நீதிபதியா வைக்கணும்னு நம்ம நாட்டுல முடிவு எடுத்துட்டாங்களோ என்னமோ தெரியல. கற்பழிச்சு கொண்டுட்டான்ற செய்திக்கு தீர்ப்பு எழுதுறாரு. இது அரிதிலும் அரிதான வழக்கு. ஒரு நாள் பத்திரிகையில கற்பழிப்பு வழக்கு பத்தி நியூஸ் வராத ஒரு பேப்பர் ஒரு நியூஸ் சேனல் உண்டா? நாட்டுக்குள்ள லட்சம் நடக்குது, கோடி நடக்குது, அரிதிலும் அரிதாக திடீர்னு நடந்து போச்சு. இப்படி இத்தனை வருஷமா பார்த்தது இல்லையா அப்படின்னு எழுதுற யாரு? 2ஆம் கிளாஸ்ல 2 வருஷம் ஃபெயிலா போன ராமசாமியா? நீதிமன்றத்துடைய உச்சாணியில் அமர்ந்திருக்கிற நீதிபதி தீர்ப்பு எழுதுகிறார். அப்ப அவர் தெளிவா சொல்லிட்டாரு, இதுக்கு மட்டும்தான் தூக்கு தண்டனை, இன்னொரு வழக்கு வந்துச்சுன்னா எழுத மாட்டேன். கொடுத்து பார், எல்லோருக்கும் சமநீதி, தூக்கில ஏற்றிப்பார். கற்பழிப்புல 50% கம்மி ஆகும். ஆகி இருக்கிறது, சவுதியில ஆகி இருக்கிறது, கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது. அவன் கொடுக்கிற மாதிரி கொடு தண்டனைய. மக்களை எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சு அத்தனை பேர் முன்னாடி கண்ணுல தெரிகிறது மாதிரி தலையை வெட்டி பாரு. தலை வெட்ட பார்த்துட்டு வந்து ஆட்களை கேட்டு பாருங்க. சவுதிக்கு போயிட்டு வந்து ஆட்கள் இருப்பாங்கல்ல, கேளுங்க, நீ தலைவட்ட பார்த்திருக்கிறியான்னு கேளுங்க. பார்த்தவன் சொல்லுவான், பார்க்கத்தாங்க செஞ்சேன், 10 நாளைக்கு சோறு தண்ணி இறங்கலாம். யாருக்கு? பாதிக்கப்பட்டவனுக்கு இல்ல, தண்டனை கொடுக்கப்பட்டவன் சொல்லல. தண்டனை கொடுக்கறத பார்த்துட்டு வந்தவன் நைட்டு தூக்கம் இல்ல, ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போன கேஸ்லாம் உண்டு. 10 நாளா பேர் பிடிச்ச மாதிரி இருக்கிறான், எல்லோரும் போய் பாருங்க, தூக்கம் மருந்து போட்டு எதுக்குன்னு கேட்டா தலைவட்ட பார்த்துட்டு வந்துடுறான். வெட்டி மேலே நிப்பாட்டி வச்சு கேமரா ஓபன் பண்ணி வச்சு வெட்டா தலையை தூக்குடா, நீ தைரியம் வரும். அடுத்த பொம்பளை தோணும், எதுக்குடா நீ வேற போறா. அது மட்டும் இல்லை, அது ஒரு தீர்வு. 50% தான் அது. இன்னும் 50% என்ன? இந்த கற்பழிப்புக்கு தூண்டக்கூடிய காரணங்களை தடை செய். தண்டனை கொடுத்தா மட்டும் போதாது. எதனால் ஏற்படுகிறது? பெண்களுடைய ஆடை கோளாறால் ஏற்படுகிறது, சமூகத்தில் மலிந்து விட்டிருக்கிற மதுவினால் ஏற்பட்டிருக்கிறது, சினிமா கூத்தாட்டங்களிலே காணப்படுகிற ஆபாசங்களால் ஏற்படுகிறது. அதுவெல்லாம் மனிதனுடைய உணர்ச்சியை தூண்டுகிறது. அது இவ்வளவு பெரிய சிக்கலுக்கு பின்னணியில் இருக்குது. அதை எவனுமே வாய திறக்க மாட்டேங்கிறான். மரண கூடு ஏன்னா இது காரணம் என்னடா? பின்னணி என்னப்பா? ஏன் தப்பு செஞ்சா? ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருந்தாலும் பொம்பளை ஜனாதிபதி மாளிகையை முற்றுகையிட்டாங்கல்ல, சுப்ஹானல்லாஹ். பார்க்கணுமே, டிவியில லைவ் ஷோ காட்டுறாங்க. 18 வயது, 20 வயது, 22 வயது இளம் பெண்கள் எல்லாம் சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு தண்டனை கூடு என்று கோஷமிட்டுக் கொண்டு களத்திலே நிற்கிறார்கள். நிற்கிறவர்களுடைய ஆடையை பார்த்தால், அதிலே பொறிக்கப்பட்டிருக்கிற வாசகங்களை பார்த்தால், ஊர்ல இருக்கிறவன் ஆம்பளையா இல்லையா? டி ஷர்ட்ல பொம்பளை புள்ள பின்னாடி பேக் சைடுல டச் மீ, ஐயோ அக்கா டச் பண்ண சொல்றாங்கன்னு பண்ணிக்கலாம். ஒரே தோத்துதான். நீ தான் எழுதிட்டு போன. கார்பாட்ட களத்தில் நின்று கொண்டு காட்டிய காட்சிகளை நான் சொல்றேன். டச் மீ, கிஸ் மீ, ஹெவி வெயிட் ஹெல்ப் மீ. உன்னை தூக்கி வச்சு கபர் வச்சு அடக்கத்தான், வேற என்ன? இவ்வளவு சுண்டி பார்த்தா போறோம் ஆம்பளை தானே இருக்கிற சாமியார் ஆளு. சாமியார் அதை விட மோசம். அப்ப இந்த வாசலையெல்லாம் திறந்து வச்சுட்டு, அதான் இஸ்லாம் சொல்லுச்சு, பொம்பளை இழுத்து மூட சொல்லு. 2 பொம்பளை, ஒருத்தி மூடிட்டு போறா, ஒருத்தி திறந்துட்டு போறா. ஆம்பளை மார்க் போட சொல்லு. யாருக்கு மார்க் போடுவான்? மூடி செல்கிற பெண்ணுக்கு என்ன இருக்கிறது? மார்க் போட, மதிப்பெண் போட. திறந்து போட்டுட்டு போனா வரத்தான் செய்யும். இஸ்லாம் பெண்களுடைய ஆடையை மூட சொல்லி, உடலை மூட சொல்லி அதுல பாதியை குறைக்கிறது. மதுபானத்தை இழுத்து சாத்த சொல்லி மிச்சத்தை குறைக்கிறது. கற்பழிச்சவன் அந்த நிர்பயா மாணவியுடைய, மருத்துவ மாணவியுடைய கற்பழிப்பினுடைய முக்கிய பின்னணி என்ன? எல்லாம் ஃபுல் மப்புலர் தான். மப்புலர் தான் மூளை வேலை செய்யாது. ரோட்ல போற வார பொம்பளை பூரா ஏதோ தான் முன்னாடி மாதிரியே நினைச்சு கையை பிடிச்சி இழுத்து செருப்படி வாங்குவான். இதானே குடிகாரன் அப்படித்தான் நினைப்பான். குடியை கொடுத்துருவாங்களாம், ஆடையை திறந்து விட்டுருவாங்களாம். அதுல வேற பாராளுமன்றத்தில் அமிதாப் பச்சனுடைய பஞ்சாதி ஜெயா பச்சன் அந்த அழுது, நான் ஒரு கலையுலகத்தை சார்ந்தவள் என்ற அடிப்படையில் இன்னும் ரொம்ப வருத்தப்படுறேன். நாட்டை நாசமாக்குறதே உங்க குரூப் தானே. எல்லாத்தையும் திறந்து போட்டு ஆட்டி ஆட்டி ஆட்டம் காட்டி இருக்கிற பூரா உசுப்பேத்தி கடைசியில் பிரச்சனை உள்ள அழுவுறியல. நூற்றாண்டு விழா இல்ல, வெக்கங்கட்ட கூத்தாடிகளுக்கு சினிமா நூற்றாண்டு விழா. தமிழக அரசு 10 கோடி ரூபாய் செலவு. நாடு ரொம்ப உருப்பட்டுருங்க.
இந்த லட்சணத்துல போச்சுனா இது எல்லாத்தையும் எடுத்து சாத்து நபிகள் நாயகம் அவர்களுக்கு ஒரு வழக்கு வருகிறது. அல்லாஹ்வின் தூதரே, ஆட்சி நிர்வாகம் சூப்பரா இருக்குது, ஆனா பெண்கள் பாதுகாப்பு கொள்ளை இது கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது, அதை சரி பண்ணுங்களேன். நபிகளார் சொல்லுகிறார்கள், அதை கேள்வி கேட்ட தோழருக்கு சொல்லுகிறார்கள், யா அதி இன் தாலத்திற்கு ஹயாத், அதி இப்னு ஹாத்திமே, நீங்க அவசரப்படுறீங்க, இறைவன் உங்களுக்கு நீண்ட ஆயுளை தந்தால் ஒரு விஷயத்தை காண்பீர்கள். நான் எடுக்க போற நடவடிக்கைகள்ல போடுற திட்டங்கள்ல காற்ற வழியில ஒரு மாற்றம் வரும். என்ன மாற்றம் தெரியுமா? ல தரையன்னல் ஐனத ஹத்தா தர்தஹிலு மினல் ஹீரத்தி ஹத்தா ததூஃப இலல் கஅபா லா தகாஃபு அஹதன் இல்லல்லாஹ். ஒரு பெண்மணி தன்னந்தனியாக ஹீராவிலிருந்து புறப்பட்டு காபத்துல்லாவிற்கு வந்து இறையாலயத்தை தவாஃப் செய்துவிட்டு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அஞ்சாமல் தனது இருப்பிடத்திற்கு திரும்ப செல்லுவாள். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான சூழலை நான் ஏற்படுத்துவேன் இன்ஷா அல்லாஹ் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். அதி இப்னு ஹாத்திம் பின்னால் சொல்றாரு, என் கண்ணால் அந்த காட்சியை கண்டுபிடித்து விட்டேன். இந்த மாதிரி ஒரு பொம்பளை தன்னந்தனியா யாருக்கும் பயப்படாம தனியா வந்து பயணம் பண்ணிட்டு தவாஃப் செஞ்சுட்டு போறத நான் பார்த்தேன். நபிகளார் சொன்னார்கள், சொன்னதை செய்து காட்டினார்கள். எப்படி? என்ன தைரியம்? கற்பழிப்பின்பால் தூண்டக்கூடிய எல்லா வாசலையும் இருக சாத்தியாச்சுன்னா கற்பழிப்பு நடக்காது. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பிற்கு ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகின்றது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறுமியர்கள். மார்க்க வழிகாட்டுதலுடனும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த ஆதரவு இல்லம் உணவு உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுமிக்காக ஒரு மாதத்திற்கு 4000 ரூபாய் செலவாகிறது. ஒரு சிறுமிக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் வெறும் வாய்ப்பேச்சு வீரர்கள். மேடைக்கு அலங்காரத்திற்கு, மக்களிடத்தில் கைதட்டல் வாங்குவதற்கு, அதற்காக பேசுகிறார்கள். தீர்க்கமான சிந்தனையோடு சட்டங்கள் இயற்றப்படுவதில்லை. மன்மோகன் சிங் உரையாற்றுகிறார். குடியரசு தின சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா உரையிலே அவர் குறிப்பிடுகிறார், தீவிரவாதத்தை இரும்பு கால் கொண்டு அடக்குவேன். எப்படி பேசுறாரு? குண்டு துளைக்காக மேடைக்குள்ள நின்று எவனாவது தொலைச்சிட்டா? இந்த அம்மா நம்ம முதலமைச்சர் அவர்கள் அவங்க பேசினாங்களே பதவியேற்ற அன்றைக்கு பேட்டி. எப்படி? நான் அதிமுக அரசு பதவியேற்றிருக்கிற இந்த நாளிலே தமிழகத்திலே இருக்கிற கொள்ளைக்காரர்கள் எல்லாம் ஆந்திராவிற்கு ஓடிவிட்டார்கள். ஓடிட்டாங்களா? மறுநாள் காலையில் பத்திரிகை ஓபன் பண்ணா சென்னையில் இருக்கிற பிரபல வங்கியில் 16 லட்சம் கொள்ளை. முதல் நாள் ஆந்திராவுக்கு போனவன் உடனே பிளைட் பிடிச்சி சென்னை விமான நிலையத்துக்கு வந்து இறங்கி திரும்ப வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். இதெல்லாம் மனித சட்டங்கள். இறை சட்டத்தை கொண்டு வா. இஸ்லாம் ஒன்றுதான் தீர்க்கமான சட்டம். திருடனா திருட்டு பயலை தூக்கி உள்ள போட்டு சாப்பாடு கொடுக்காத, கைய வெட்டு. திருடுவாருது. அப்ப இப்படி சொல்லக்கூடிய தீர்வுகள் எதை கொண்டு வா? திருட்டுக்கு தீர்வு, கொலைக்கு தீர்வு, கற்பழிப்புக்கு தீர்வு, லஞ்சத்துக்கு தீர்வு, தீவிரவாதத்துக்கு தீர்வு, எதை பத்தி பேசுறாலும் தீர்வு, சொல்லக்கூடிய தீர்வு அத்தனை பொருத்தமான தீர்வு. அதை விட சிறந்த தீர்வு உலகத்தில் எதுவும் இல்லை என்று சவால் விடுகிற தீர்வு. திருமணத்திற்கு தீர்வு வழிகாட்டுதல்,
எல்லாத்தையும் ஆய்வுக்குட்படுத்துங்க. குறை சொல்ல முடியுமா? அனைத்து மத தோழர்களை சகோதரர்களை கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் உங்களுடைய மத புத்தகங்களை ஆய்வுக்குட்படுத்துகிறீர்களோ இல்லையோ, குர்ஆனை ஆய்வு செய்யுங்கள். குர்ஆனில் குறை கண்டுபிடிப்பதற்காகவே ஆய்வு செய்யுங்கள். குர்ஆனை நம்பி நீங்க படிக்க வேண்டாம், நம்பாம படிங்க. இவ்வளவு தூரம் பில்டப் கொடுக்குறாங்க, என்ன பார்த்துருவோம். அதுல இருந்து ஒரு 4 குறைகளை எடுத்து போட்டு மேல போட்டு பேசி கிழிச்சிருவோம் என்பதற்காகவாவது திருமறை குர்ஆனை புரட்டுங்கள். இன்ஷா அல்லாஹ் திறந்த மனதோடு திருமறை குர்ஆனை நீங்கள் படித்தால், இறைவன் நாடினால் நம்பிக்கையோடு சொல்கிறோம், குறை காணுகிற நோக்கத்தோடு படித்தாலும் அதில் இருக்கிற நிலை உங்களை கண்டிப்பாக ஈர்த்தே தீரும். எனவே இந்த அறிவுபூர்வமான சிந்தனைகளை, பரிசீலனைகளை ஒவ்வொரு வேத புத்தகத்திலும் உட்படுத்தி பார்க்கிற பொழுது இறை மார்க்கம் இஸ்லாம் என்ற முடிவுக்குத்தான் நாம் வர வேண்டி இருக்கிறது. இதில் வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், இப்படிப்பட்ட இறை மார்க்கத்தை கையில் வைத்திருக்கிற முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இதை கொண்டு சேர்த்தோமா? கையில இருக்கு சூப்பரு, அதை என்ன பண்ணுவீங்க? உங்களோட வச்சுக்குவீங்களா? மற்றவங்களுக்கு கொண்டு போனீங்களா? ஏன் இன்றைக்கு ஏராளமான மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அங்குமிங்குமாக பிரிந்து கிடக்கிறார்கள்? காரணம், முஸ்லிம்கள் கையில் வைத்திருக்கிற வேதத்தை தங்கள் வாழ்வியல் வழியாக பிறருக்கு எடுத்துக்காட்ட தவறிவிட்டார்கள். உங்களையும் அறிவு கண்ணோட்டத்தோடு பார்க்க, வேதத்தை அறிவோடு பார்க்கிறவன் தப்பித்தான், உங்களை அறிவோடு பார்க்கிறவன் தொலைந்தான். முஸ்லிம் என்ன செய்யறான்னு பார்த்தாமனா முஸ்லிம் மார்க்கமும் டேஞ்சர் தான். ஏன் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? கேள்வி கேட்டால் பதிலளிக்கிற வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இறந்தவர்களை அடக்கம் செய்து விட்டு அவுலியாக்களே கேட்கிறான் கேள்வி, ஏன்னா செத்தவனுக்கு அப்புறம் காது கேட்குங்கிறான், சொல்லுங்க பதிலு. இல்ல அவர் உயிரோடு இருக்கிறார், குர்ஆன்ல இருந்து சொல்லுவீங்களே, அவுலியாக்கள் உயிரோடு இருக்கிறார்கள், இறைவனிடமிருந்து ரிஸ்க் அளிக்கப்படுகிறார்கள். அடுத்து கேட்பான், சர்ரா உயிரோடு இருக்கிறார்னா உயிரோடு இருக்கிற நல்ல மனுஷனை ஏண்டா உள்ள போச்சு வச்சியா, வாழ தோண்டி எடுப்போம்னா பதில் இருக்கிறதா? இந்த வேலையை நீங்க செஞ்சா அந்த மதம் தப்பு, இந்த மதம் தப்பு, இதுல மூலப்பழக்கம், அதுல ஏத்துக்க முடியாது. அப்ப நீங்க செய்ய இதை மட்டும் ஏத்துக்குவாங்க? உங்களுடைய செயல் இறைவனின் மார்க்கம் இஸ்லாம் என்பதை விட பெரியார் முடிவுக்கு வந்தாரு, நாத்திகவாதிகள் வந்தார்கள், அதே முடிவுக்கு, கடவுளே இல்லை என்று மறுக்கிற முடிவுக்கு உங்களை பார்த்துவிட்டு வருகிறார்கள். காரணம், நீங்கள் செய்கிற அறிவுக்கு ஒவ்வாத, இஸ்லாத்திற்கு ஏற்றுக்கொள்ள முடியாத, நடைமுறைக்கு பொருந்தாத அப்படிப்பட்ட நடைமுறைகளை முஸ்லிம்கள் நீங்கள் கையில் வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய பல வழிபாடுகள் கேலியும் கிண்டலும், மத்தவன் பார்த்தோம்னா காரி துப்புமா. ஏன் இதே ஊரு, எனக்கு தென்காசிக்கு தான் ரொம்ப பரிச்சயம் உண்டு, படிச்ச ஊரு தானே, எத்தனை வீட்டுல போய் ஹல்கா போட்டிருக்கேன் நான். இன்னைக்கு நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. எவ்வளவு மூலகட்டத்தனமா அசரத்து சொன்னாரு, அவரு சொன்னாரு, இவர் சொன்னாரு, செஞ்சிருக்கிறோம். போடாத நஜர்த்து ரவுண்டா நிப்பாட்டி விட்டு இறைவனை அழைத்து திக்ரு எல்லாம் கையை கோத்துனுங்க ஆரம்பிச்சு வைப்பாங்க. நம்ம புகழுக்குரிய மற்றவங்களை புகழ்ந்து புகழ்ந்து புலவர் பெருமானாக மாறி போன எங்க பிரின்சிபல், ரப்பாரிய பிரின்சிபல் தான் சொல்றேன், ஆரம்பிச்சுப்பா அல்லாஹ் எல்லாம் கோரசா அல்லாஹ் 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 போகும் வண்டி. இடையில எவன் ரூமும் போகாம இருந்தா சரிதான். இது என்ன வழிபாடுன்னு கேட்கிறேன். இஸ்லாம் வழிபாட்டை சொல்லிச்ச, தொழுகை எத்தனை அற்புதமான வழிபாடு, கொண்டது நிப்பாட்டு பார்க்கலாம். தொழுகைக்கு முன்னாடி ஒரு ஈக்குவலான அற்புதமான ஒரு வழிபாட்டை உலகத்தை காட்டு பார்க்கலாம். தொழுகைக்கு முன்னால் தூய்மை, தூய்மை என்றால் ஆரோக்கியம், தொழுகையின் ஒவ்வொரு அம்சங்களும் உடலுக்கு பயிற்சி, இறைவனின் சிந்தனை, ஆன்மீக வளர்ச்சி, இறைவனின் அச்சம், அனைத்தையும் ஒன்றிணைத்து மனிதனை குலைத்து வடிவெடுக்கிற தொழுகை எங்க? அல்லாஹ் நினைக்கிறாங்களாம், ஆகு ஆகு ஆகு. சரி, அல்லாஹ்னு சொன்னா ஏத்துக்கலாம், அதனால ஆகு கடைசியில போடும் ஆகு. அல்லாஹ்னு சொல்றது ரொம்ப நீளமா இருக்கு, என்னமோ 78 பேஜுக்கு பேராகிராஃப் எழுதி வச்சிருக்க மாதிரி தான். அல்லாஹ்னு சொல்றது நீளமா இருக்கலாம்,
அகுன்னு சொல்றது கம்மியா இருக்குது, அகுன்னு சொன்னா நிறைய சொல்லிடலாம்ல. உன் பேர் தான் இப்ராஹிம், இப்ராஹிம் சொல்றது நீளமா இருக்குது, இம்முன்னு சொன்னா சீக்கிரம் சொல்லிடலாம்ல. அப்துல் ரஹ்மானே அண்ணன் சொன்னா சீக்கிரம் சொல்லிடலாம்ல. ஒத்துக்கலையா? உங்க பேரை சொன்னா ஒத்துக்க மாட்டியா? அல்லாஹ் பேரை அகும்பியல, அல்லாஹ் பேரை கிண்டல் பண்ணுவீங்களா? கிண்டல் பண்ணி இருக்கிறேன் அறியாமையில எத்தனை வீடுகளில். அதெல்லாம் எதுக்கு? இன்னும் சொல்வதாக இருந்தால் அது மார்க்கத்தின் மீது உள்ள பிடிப்பிலா, இஸ்லாம் காட்டிய வழியிலா, அல்லாஹ் சொன்ன சட்டத்திலா, அல்லது எங்களுடைய ஜோப்புகளை நிறைப்பதற்கா? ஆகு போடும் போதெல்லாம் கவனம் எங்க? வீடு பெரிய வீடா இருக்கா, எவ்வளவு தருவாரு, அதானே. குர்ஆன் சொல்லுகிறது அல்லாஹ் பத்தி குலிலுல்லாஹ் அப்துர் ரஹ்மான் ஐயம்மா தது ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அல்லாஹ்வை அல்லாஹ் என்று அழையுங்கள், ரஹ்மான் என்று அழையுங்கள். எப்படி அழைத்தாலும் அவனை அழைப்பதற்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது, அதை சொல்லி அழைங்கப்பா. அஹ் அப்படி ஒரு திருநாமமா, அப்படி ஒரு திருநாமமா? யோசிக்க மாட்டீர்களா? இந்த வேலையை நீங்கள் இன்னும் தொடர்ந்தால் நம்மை சுற்றி இருக்கிற இறை மார்க்கத்தை விட்டு தூரத்திலே இருக்கிற மக்கள் எல்லாம் அவர்களுடைய மார்க்கம் எப்படியோ அப்படித்தான் உங்கள் மார்க்கம் என்று நினைத்து உங்களை விட்டு விலகி நிற்பார்கள். எனவே இஸ்லாம் தான் இறை மார்க்கம் என்று நம்புகிற முஸ்லிம்களே, நீங்களும் உங்களை பரிசீலனை செய்யுங்க. நான் ஏதோ இந்து மதத்துக்கு சொல்லப்பட்டது, கிறிஸ்தவருக்கு சொல்லப்பட்டது இல்ல. முஸ்லிம்களாக இருக்கிற நாமும் இஸ்லாத்தை அறிந்து சிந்தித்து புரிந்து நம் வாழ்க்கையில் கடைபிடிக்கவில்லை. நம்முடைய பெற்றோர் முஸ்லிம், அதுக்காக இன்னைக்கு நம்மள பல பேர் முஸ்லிம். எப்படிப்பா முஸ்லிமு? எங்க அத்தா முஸ்லிமு, எங்க அம்மா முஸ்லிமு, எங்க அண்ணா, எங்க முத்துவாப்பா, எங்க பெத்தவாப்பா, எங்க சென்னவாப்பா, எல்லா வாப்பாவும் முஸ்லிமு. அதெல்லாம் பரம்பரை தானப்பா, நம்ம வேற என்ன முஸ்லிமா இல்லாம எப்படி? இதான பதில் உங்கள்கிட்ட? ஆராய்ச்சி செய்து சிந்தித்து முடிவெடுத்து அப்படித்தான் நீங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறீர்களா? குர்ஆன் சொல்லுகிறது வைதா ذكروا بآيات ربهم لم يخروا عليها صما وعميانا. இறைவனின் வேத வசனங்கள் எடுத்து சொல்லப்பட்டால் கூட நல்ல மக்கள், மேன் மக்கள் குருடர்களாகவோ செவிடர்களாகவோ விடமாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? குர்ஆனை சொல்லும்போது சிந்திச்சு பார், ஆராய்ச்சி பண்ணி பார். ஆராய்ச்சியை தூண்டுகிற மார்க்கத்திலே உட்கார்ந்து கொண்டு அறிவுக்கு திரை போட்டு அமர்ந்திருப்பது நியாயமா? மேலும் சொல்கிறான், நாளை மறுமையில மரணத்திற்கு பிறகு அதிகமான மக்கள் நரகத்திற்குரியவர்களாம். குர்ஆன் சொல்லுகிறது வலகது ஜரல்னா ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களை நரகத்திற்காக தயாரித்திருக்கிறோம். லஹும் குலூபுன் லா யாகிலூன பிஹா. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு மூளை இருக்கும், மூளையை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்குவார்கள். அதனால வெட்டி திங்கிற கத்திரிக்காவை ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரெஷ்ஷா பாதுகாக்கிறதுக்கு. சிந்திக்க மறந்ததுதான், ஆராய்ச்சிக்கு உட்படுத்தாததுதான் நரகம் செல்வதற்கு காரணம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே அனைத்து மக்களும் சிந்திப்போம், நேர்வழியை பின்பற்றுவோம், இறை மார்க்கத்தை அறிந்து அதன்படியிலே நடந்து வெற்றி பெறுகிற நன்மக்களாக மாறுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்